அதனால நம்மளுக்கு வந்து வருத்தம் இருக்கு. இல்லை சுற்றி இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க இன்வால்வ்டு. ஸோ ஏதாவது ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வெர்சஸ் மீ அப்படின்னு ரெண்டு இன்வால்வ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெண்டு இருக்கிற இடத்துல துக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால ஒன்னுக்கு போய் உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. தி ஒன்னுக்குள்ள போய் உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தி ஒன்னுக்குள்ள இருக்கிறது சொல்யூஷன் அப்படின்னு வந்து தியரிட்டிக்கலா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு வருஷம் இருக்கிறதுனால. பட் ஆனால் அது ப்ராக்டிக்கலா எப்படி பண்றது அப்படின்றத இந்த செஷன்ல நம்ம வந்து மெயினா பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து இருக்கிறது ஒண்ணுதான் இல்லையா? ஸோ இப்போ வந்து அதுதான் சத்தியம், அதுதான் ட்ரூத் அப்படின்னு வந்து உபனிஷத் சொல்லிட்டு இருக்கு. பட் இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம உறுதியா சொன்னாலும் இவ்வளவு தெரியுதே வெளியில, அதான் பிரச்சனை காஸ் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அது என்ன எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குல்ல, எனக்கு வருத்தம் அதனால உண்டாகுது இல்லையா? ஸோ எப்படி இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு கேட்கும்போது கிளாசிக்கல் ஸ்னேக் அண்ட் ரோப் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ வந்து மகா பெரியவா வந்து மாலை அண்ட் ஸ்னேக் எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு டார்க் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ரூம் நைட்டு நான் உள்ள வரேன், இந்த ஓரத்துல வந்து ரமண மகர்ஷிக்கு முன்னாடி நாள் போட்ட மாலை வந்து அந்த சேர்ல இருக்கு. ரூம்ல என்டர் ஆன உடனே அதை பார்த்து நான் வந்து கூஸ் பிம்பிள்ஸ் வர்ற அளவுக்கு நான் பயப்படுறேன். அந்த ஸ்னேக் அந்த அந்த மாலையை பார்த்து நான் பாம்புன்னு நினைச்சிடுறேன். பாம்பு நுழைஞ்சிச்சுன்னு சொல்லி உடனே அலாம் பண்ணி எல்லாரையுமே கூப்பிட்டு கட்டெல்லாம் ரெடி பண்ணி அதை எப்படி அடிக்கலாம்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வாசல்ல இருந்து, இல்லைங்களா? அப்போ டக்குன்னு வந்து கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் எட்டி பார்க்கும்போது தெரியுது அது வந்து மாலை, அது வந்து மாலை தான், ஸ்னேக் இல்லை அப்படின்னு தெரியுது. இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ராங்ன்றதுனால நான் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். ஓகே, இன்கேஸ் ஒரு வீக் பர்சன் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு பூமாலையை பார்த்து அவங்க இறந்துருக்காங்க, எவ்வளவு சில்லியா இருக்குது. பட் ஆனா இதுதான் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பூமாலையை பார்த்து அது பாம்புன்னு நினைச்சு அவங்க இறந்தே போயிட்டாங்க, அவங்க லைஃபே போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த உலகத்துல பார்க்கிற கஷ்டங்கள் எல்லாமே வந்து பாம்பு மாதிரி தெரிகிற இன்னொருத்தங்களா நம்மளுக்கு தெரியுது. பட் இன் ரியாலிட்டி அது வந்து பிரம்மம் தான், அதுவும் ஆத்மா தான், அதுவும் கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, there is no other entity other than God. நேற்றுக்கு மகா பெரியவாவோட ஒன் ஆஃப் தி டாக்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல மகா பெரியவா என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கடவுள் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி இருக்கு அபவுட் திஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அபவுட் திஸ் யூனிவர்ஸ், இல்லையா? ஜென்ரலா இந்த கிறிஸ்டியானிட்டியில இஸ்லாம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் வந்து காடுக்கு வந்து நம்மளெல்லாம் சிருஷ்டிக்கணும்னு ஆசை வந்தது. அதனால அவரோட மைண்டால வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காரு உலகம். ஸ்கைன்னு நினைச்சா ஸ்கை வந்துருச்சு, இது நினைச்சா அது, எர்த்துன்னு நினைச்சா எர்த்து வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபயர் நினைச்சா ஃபயர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பாகவதம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாகவதத்துல வந்து இந்த யூனிவர்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு புராணங்கள்லயுமே வந்து இந்த யூனிவர்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. பட் மகாபெரியவா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு தான், அதெல்லாம் பார்த்து அப்சல்யூட் ட்ரூத் நினைச்சிடாதீங்க. தட் இஸ் நாட் ஹவு இட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட். வேதாந்தத்துல தான் ஆஸ் இட் இஸ் உண்மையா பேசியிருக்காங்க, அதுதான் நம்ம எடுத்துக்கணும். போறோம் இதெல்லாம் வந்து நம்ம பிலீவ் பண்ணி வந்து இவ்வளவு காலம் இதனால நம்மளுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்கல. ஏதோ லைஃப்ல சக்சஸ் கிடைச்சது, ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் அடையணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் அடையறதுக்கு இந்த கதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கும். பட் ஆனா உங்களுக்கு வந்து அப்சல்யூட் பீஸ் அடையணும் அப்படின்னா இந்த கதெல்லாம் வந்து பிலீவ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரூத் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால வந்து யூ ஹேவ் டு நோ தி ட்ரூத். மகாபெரியவா என்ன சொல்றாருன்னா, இப்ப நிறைய சினியர்ஸ் கொடுக்குறாரு. இந்த எப்படிலாம் நம்ம நினைப்போம், கடவுள் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து கிரியேட் பண்ணாரு, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வச்சு கிரியேட் பண்ணி நம்மளாம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னா, கடவுள் வந்து இந்த யூனிவர்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்காரு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் ஆனா மகாபெரியவா என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் வந்து மாலை அண்ட் ஸ்னேக் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா, எக்ஸாக்ட்லி ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து கடவுள் அண்ட் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம முன்னாடி வந்து கடவுள் இருக்கு, பட் ஆனா நம்ம அது உலகம் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி வந்து ஸ்னேக் இருக்கு, மாலை இருக்கு, பட் ஆனா அது ஸ்னேக்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி வந்து கடவுளை வந்து நம்ம பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கடவுளை வந்து நம்ம உலகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம எனிமீஸ் இருக்காங்க, நம்ம சபார்டினேட்ஸ் இருக்காங்க, நம்ம சீனியர்ஸ் இருக்காங்க.
நம்மள தொல்லை பண்றவங்க இருக்காங்களா, இருக்காங்க, நம்மள நேசிக்கிறவங்க இருக்காங்கன்னு பிரிச்சு 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 அந்த பெரிய கடவுள் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த வந்து நம்ம மைண்டோட பிரிச்சு பிரிச்சு பாக்குறது தான் நம்ம துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு மகாபெரிவா வந்து ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. இனிமே போறோம் இப்போ வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது இதே உலகத்துல இன்னொரு இடத்துல நம்ம வந்து சொலேஸ் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தங்க பிடிக்கும், ஒருத்தங்க பிடிக்காது, ஒருத்தங்க தொல்லை பண்ணாங்கன்னா இன்னொருத்தங்க கிட்ட போய் புலம்புவோம். பகவான் ரமண மகர்ஷி மகாபெரிவால என்ன சொல்றாருன்னா, ரெண்டுமே கடவுள் தானே, நீ ஏன் பிரிச்சு பாக்குறேன்னு கேக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? சோ ஸ்னேக் அண்ட் ரோப் எக்ஸாம்பிள் வந்து கண்டினியூ பண்ணும்போது மகாபெரிவா என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து லைட் வந்துருச்சு, அது வந்து ஸ்னேக் இல்ல மாலைன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனதுனால மாலை இப்போ வந்து ஸ்னேக்னா நம்மளுக்கு மைண்ட்ல வந்து ஓகே இவ்வளவு வெயிட் இருக்கும், இவ்வளவு ஹைட் இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? நம்ம பயந்து எல்லாரும் அலர்ட் பண்ணும்போது அது வந்து உண்மையிலேயே ஸ்னேக்னு நினைக்கும் போது ஸ்னேக்னா இப்படி இப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ வந்து லைட் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மகாபெரிவா என்ன சொல்றாருன்னா, அந்த மாலை வந்து ஸ்னேக்கை கிரியேட் பண்ணல, அந்த மாலை வந்து ஸ்னேக்கா மாறல, அந்த மாலை எப்பவுமே மாலையா தான் இருந்திருக்கு. உங்களுக்குள்ளதான் இவ்வளவு சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்றாரு அவரு. நீங்க தான் வந்து அதை ஃபர்ஸ்ட் ஸ்னேக்னு நினைச்சீங்க, நீங்க தான் பயந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே லைட் வந்தது, நீங்க தான் பார்த்து நீங்களே திருப்பியும் வந்து அது மாலை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரியலைஸ் பண்ணீங்க. ஸோ வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து இந்த மாலைக்கு வந்து ஸ்னேக்கா இருக்கும்போது 2 கிராம்ஸ் இன்க்ரீஸும் ஆகல, 2 கிராம்ஸ் டிக்ரீஸும் ஆகல. அது ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கும், எங்க எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நமக்குள்ளதான் நடந்தது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்னா first thing what we have to do is to look within and see what you are thinking about the problem. ஏன்னா வந்து இது ஸ்னேக்னு நினைச்சது வந்து யாரு தப்பு? நம்ம தப்பு தானே. மைக் ரெடிగా ఉందా கிரண்? ஆன்ல ఉందా? ஆன்ல கூட வந்துக்குதா? ஓகே. யாருக்காவது ஏதாவது இன்டரப்ட் பண்ணி ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும்னா ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ. ஏன்னா வந்து இது வந்து டிஸ்கஷன் செஷனாக தான் இருக்கணும்னு நான் வந்து விரும்புகிறேன். ஏன்னா சும்மா ஒன் சைடடாக இருந்தால் அது கரெக்ட் இல்லை. எனக்கு அந்த பக்கமும் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து இன்னொருத்தங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் உங்கள் சைட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா. ஸோ வந்து நம்ம கிட்ட தான் பிரச்சனை. ஸோ வந்து அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபார் எனி ப்ராப்ளம் வி ஆர் தி சோல் ரீசன் ஃபார் தட். அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ வந்து ஜென்ரலாக வந்து நம்மளோட உண்மையான கேரக்டர் வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எஸ்பெஷலி நம்ம ஸ்பௌஸ்க்கு வந்து தெரியும் நம்ம உண்மையான ஸ்வரூபம். அதே மாதிரி வைசி வர்சா நம்ம ஒய்ஃப்க்கு இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கு, அவங்க எப்படி எப்படி பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தான் எல்லாரோட ஜாஸ்தி தெரியும். அப்படி அவங்க என்னென்ன தப்பு பண்ணுவாங்க அதெல்லாம் கூட நம்மளுக்கு கிளியரா தெரியும். அந்த அளவுக்கு கிளாரிட்டியோட நம்ம கண்ணு முன்னாடி அந்த பிரச்சனைகள்லாம் தெரியும் போதும் நம்ம தான் காரணம். நம்மளை பத்தி நம்மளுக்கு நிறைய அவங்கள விட பெட்டரா தெரியும். நம்ம வந்து சீக்கிரட்டா எங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த கில்ட் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? அந்த தப்பு பண்ணதுக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நான் நம்ம 4 வாட்டி யூஸ் பண்ண இல்லையா அந்த வேர்டு, இந்த வேர்டு வந்து நான் வந்து மைண்டை குறிக்கல, பாடியை குறிக்கல, செல்ஃபை குறிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இந்த பாடி தான் வந்து மொத்த உலகத்துக்கே வந்து சென்டர் இல்லைங்களா? 360 டிகிரிஸ் இந்த பாடினால நம்மள பார்க்க முடியுது. இந்த பாடியை வந்து திருப்பியும் நம்ம வந்து ஒரு 360 டிகிரிஸ் யூனிட்டா, இந்த செப்பரேட் யூனிட்டா எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள சென்டர்ல வந்து மைண்ட் இருக்கு. அந்த மைண்டை திருப்பி நம்ம 360 டிகிரிஸ் சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டா அதுக்கு சென்டர்ல வந்து ஆத்மா மொத்தமா எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து அது எங்கேயுமே நிக்க மாட்டேங்குது, அது வந்து இன்ஃபைனைட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த உலகமும் இன்ஃபைனைட்டா தெரியுதுன்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை நம்மள வந்து டப்பன்னு அடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, மகாபெரிவா ரமண மகர்ஷி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிரச்சனையில இருந்து இஜெக்ட் ஆகி வந்து ஆத்மால உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் ஈவன் ஜட்ஜிங் த அதர் பர்சன் ஆர் பிஃபோர் ஈவன் ஜட்ஜிங் த ப்ராப்ளம், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கு கூட முன்னாடி ஆத்மால உட்காந்து ஆத்மாவை வந்து பெர்சீவ் பண்ணி ஆத்மாவை ஃபீல் பண்ணி ஆத்மாவை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆத்மால உள்ளுக்குள்ள உட்காராம நம்ம வந்து என்ன பண்ணாலும் அது தப்புலதான் போய் முடியும்னு சொல்றாங்க. அண்ணாமலை சுவாமி ரமண மகர்ஷியோட மிகப்பெரிய டிவோட்டி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரமண மகர்ஷி கிட்ட ரொம்ப சின்ன வயசுலயே அவர் வந்துட்டாரு. வந்து பகவானை வந்து அவர் வந்து he just offered himself to பகவான். அப்புறம் அவர் மொத்த ரமணாசிரமே வந்து அவர் தான் கட்டாரு, அவர் தான் வந்து பில்ட் பண்ணார் ரமணாசிரமம்.
அப்படிப்பட்ட அண்ணாமலை சுவாமிக்குலாம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருக்குன்னா ரமண மகர்ஷிக்கு வந்து ஒரு வாட்டி மசாஜ் பண்ணும்போது, ஆயில் மசாஜ் பண்ணும்போது யாரோ வந்து ஏதோ டிஸ்கஷன் ரேஸ் பண்ணாங்க, கஞ்சாலாம் அடிக்கிறது கரெக்டா ஆனந்தத்துக்காக அப்படின்னு ரமண மகர்ஷி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இல்லை அது எடுக்கக்கூடாது, ஏதோ நிறைய டிஸ்கிரிப்ஷன் வந்து ரமண மகர்ஷி கொடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் வந்து டெம்பரரி தான், ஆத்மாவில் இருக்கிற ஆனந்தம் தான் வந்து பர்மனெண்ட் ஆனந்தம் அப்படின்னு நிறைய ஏதோ பேசினாரு. பேசிட்டு எல்லாரும் லஞ்ச் டைம் அடிச்சிருச்சு, பெல் அடிச்சிருச்சு. அப்போ வந்து ரமண மகர்ஷி குளிக்கிறதுக்கு போகும்போது அண்ணாமலை சுவாமி அப்பதான் வந்து ரேப்பப் பண்ணிட்டு இருக்காரு அவரும் வரத்துக்காக. இங்க வாயோய் அப்படின்னு ரமண மகர்ஷி கூப்பிட்டு அண்ணாமலை சுவாமியை கட்டி பிடிச்சு குதிச்சு என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி வந்து கஞ்சா அடிச்சு ஹை ஆனவங்க எல்லாம் இப்படிதான் வந்து சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க ஓய் அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கோ என்னவோ அவருக்கு வந்து நினைவு தெரியலாம அவர் வந்து ஒரு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. இது வந்து ரமண மகர்ஷி ஒரு பிசிக்கல் பாடியா அண்ணாமலை சுவாமிக்கு கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. அண்ணாமலை சுவாமி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா வச்சு அதை வந்து உணர்ந்துகிட்டே இருந்தாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரமண மகர்ஷி வந்து அண்ணாமலை சுவாமியை கூப்பிட்டு, இப்போ ரமண மகர்ஷி வந்து 18 வயசுல இருந்தே வந்து அவர் உபதேசம் ஒண்ணுதான், நீ யாருன்னு பாருன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து அண்ணாமலை சுவாமி வந்து நான் யாருன்னு பார்க்காமலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரமண மகர்ஷி எங்க கொடுத்தாரு, வாஸ்தவம் தான். பட் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ரமண மகர்ஷி வந்து என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை சுவாமி கிட்ட உனக்கு முக்தியே வரமாட்டேங்குது என் கூட இருந்தா, நீ போ இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாரு. அப்ப வந்து அண்ணாமலை சுவாமி வந்து கேக்குறாரு, சுவாமி உங்களை விட்டு நான் எப்படி போவேன், நீங்க என் குரு, உங்களை விட்டு நான் என்னால இமேஜினே பண்ண முடியல, உங்களை விட்டு இருக்கிறது இமேஜினே பண்ண முடியலன்னு சொல்லும் போது நீ என்ன நாஸ்திகனா ஓய் அப்படின்னு கேட்டிருக்காரு ரமண மகர்ஷி. ஏன் எதுக்கு அப்படி கேட்டாரு? நாஸ்திக தரிசனம்னா என்ன? நான் அஸ்தி இது நாஸ்தி அப்படின்னா வந்து நான் அஸ்தினா என்ன? இருக்கிறது அப்படின்றது அஸ்தி. நாஸ்தினா வந்து இல்லைன்னு சொல்றது பௌத்திக தரிசனம், ஜெயன தரிசனம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் சார்வாக்க தரிசனம். இவங்க எல்லாம் வந்து கடவுள் இல்ல, ஆத்மா இல்ல, இந்த வேதாந்தத்துல சொல்லக்கூடிய பரமாத்மா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பல். அண்ணாமலை சுவாமி வந்து இவ்வளவு வருஷம் ரமண மகர்ஷிக்கு தொண்டு பண்ணதுக்கு அப்புறம் நீ நாத்திகனான்னு கேட்டிருக்காரு. ஏன்னா வந்து அவர் பகவானோட உடம்பு தான் குருன்னு நினைச்சு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை மீறி போக சொல்றாரு பகவானே வித் இஸ் ஓன் வேர்ட்ஸ். அது வந்து நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணி அங்கிருந்து ரமணாசிரம்ல இருந்து வெளியில போக சொல்லி, ரமணாசிரம்ல குட்டி பக்கத்துல ஒரு சின்ன இடத்துல வந்து பலாக்கோத்துன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லி, நான் வந்து உன்னை பார்த்தாதான் உண்டு, நீயா என்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லி ரூல் போட்டு அங்க வச்சுட்டாரு. வேற வழி இல்லாம இப்போ அண்ணாமலை சுவாமி வந்து ரமண மகர்ஷி பத்தி நினைக்கணும்னா அவர் உள்ள போய் ரமண மகர்ஷி பத்தி தான் நினைக்கணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி பண்ணிட்டார், பிளாக் பண்ணிட்டாரு அவரை. அதுக்கப்புறம் அப்படியே இருந்து ஆத்ம ஞானம் வந்துருச்சு அவருக்கு. எவ்வளோ டாக்ஸ்ல வந்து அவரோட அந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு அண்ணாமலை சுவாமி. ஸோ வந்து நம்ம இவ்வளோ வருஷம் ரமண மகர்ஷி அண்ணாமலை சுவாமிக்கு சொன்னதுக்கு அப்புறமாவும் அண்ணாமலை சுவாமிக்கு வந்து ஃபெய்த் இல்லை ரமண மகர்ஷி சொல்றதுல. அதனால தான் ரமண மகர்ஷி திட்டி அனுப்பக்கூடிய சூழ்நிலை. மார்க்கரை கிடைக்கிறேன் வந்திருக்கிறேன். நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னன்னா நோ ஃபெய்த். வாங்க. ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஃபெய்த் இல்லை. நம்ம வேதாந்தம், ஆதிசங்கராச்சாரியர், ரமண மகர்ஷி, மகா பெரிவா, இவங்க எல்லாருமே வந்து காலங்காலமா ஆதி காலத்துல இருந்து உபநிஷத்துலாம் எப்போ நடந்ததுன்னே தெரியாது நம்மளுக்கு. அந்த காலத்துல இருந்தே நம்மளுக்கு வந்து நீதா ஆத்மா நீதா ஆத்மா நீதா ஆத்மான்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை இல்லை. அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிட்டர் ட்ரூத். என்னன்னா நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. இது வராம இருக்கிறதுனாலதான் இவ்வளோ மகான்கள் கூட நம்ம சுத்தியும் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு. ரமண மகர்ஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஆத்ம ஞானமே எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி. பட் அப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் வரலன்னா கூட பரவாயில்ல, லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸாவது நம்ம சால்வ் பண்ண முடியலன்னா அவ்வளவு பெரிய மகான் நம்மளுக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ இப்போ வந்து லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா நான் வந்து காசு இல்லாதவங்களுக்கு காசு வர வைக்கணும், இல்லைன்னா வந்து ஃபேம் இல்லாதவங்களுக்கு ஃபேம் வர வைக்கணும். இஃப் தட் இஸ் த ப்ராப்ளம். இப்போ வந்து பாவர்ட்டி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா காசு வர்றது சொல்யூஷன்ன்றதை பத்தி பேசல. பாவர்ட்டி ப்ராப்ளமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து யதார்த்தத்துல பார்த்தோம்னா இதுதான் வந்து நம்ம உபனிஷத்ஸ், இதுதான் நம்ம வேதாந்தம் வந்து சொல்லியிருக்கு. இப்போ கிருஷ்ணரோட வாழ்க்கையே எடுத்துக்கலாம். கிருஷ்ணரோட வாழ்க்கையில இல்லாத ப்ராப்ளம்ஸ் இல்லை.
ராமரோட வாழ்க்கையில் இல்லாத ப்ராப்ளம்ஸ் இல்லை, சாய்பாபாவோட வாழ்க்கையில் இல்லாத ப்ராப்ளம்ஸ் இல்லை, சிவனோட வாழ்க்கையில் இல்லாத ப்ராப்ளம்ஸ் இல்லை. நம்ம வந்து பூஜை ரூமுக்கு போகணும்னா எந்தெந்த கடவுள் இருக்காங்களோ அவங்க கடவுளோட பர்சனல் ஹிஸ்டரி, அவங்களோட இதுக்கு முன்னாடி இருக்கிற லைஃப் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா யாருக்குமே ஸ்மூத் லைஃப் இல்லவே இல்லை. டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஸ்மூத் லைஃப், இட் இஸ் நாட் பாசிபிள். இது வந்து திருப்பியும் இட்ஸ் நாட் பாசிபிள் அவங்க சொல்றாங்க. திருப்பியும் அதுக்கே நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி அடி விழுந்துகிட்டே இருக்கு. ஏன்னா வந்து நம்ம அவங்க சொல்றது நம்பல. ஃபெய்த். ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா இப்போ அதுல வந்து ஒரு இடத்துல விதேக தேசம் அப்படின்னு வந்து ஒரு தேசம் வரும், ஒரு பிளேஸ் வரும். அந்த இடத்துக்கு வந்து ராமரும் இப்ப எந்த டைம்ல ராமர் போவார்னா, விஸ்வாமித்திரர் வந்து தசரதர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவரை வந்து மரீச்ச ராட்சசனை கொல்றதுக்காக கூட்டிட்டு போவாரு. அப்போ வந்து அந்த ஒரு ஃபாரஸ்ட் வரும். அந்த ஃபாரஸ்ட் வரும்போது விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இங்க நிறைய ரிஷிகள் தவம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இடத்துலதான் எதுக்கு இது ஃபேமஸ் அப்படின்னு ராமர் கேட்பாரு. ஏன் இவ்வளவு ரிஷிங்க இங்க தவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா விஸ்வாமித்திரர் சொல்வாரு, சிவன் வந்து காமதேவனை தக்தம் பண்ண இடம் எது அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த இடத்த. ஓகே, ஸோ அந்த கதை என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தேவர்களும் அசுரர்களும் எப்பவுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தேவர்களுக்கு ஹெட் வந்து இந்திரன், அசுரர்களுக்கு ஹெட் வந்து சுகாச்சாரியர் நினைக்கிறேன், சுகாச்சாரியர். இப்போ இந்திரன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திரியாசன் நினைச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா, பேரு கூட வந்து ஏன்னா இந்திரன் வந்து இஸ் ஆல்வேஸ் ஆஃப்டர் கம்ஃபர்ட்ஸ், இஸ் ஆல்வேஸ் ஆஃப்டர் பிளஷர்ஸ். ஓகே, அசுரர்கள் வந்து கஷ்டம் கொடுக்கறது இல்லைங்களா. ஸோ இந்த இந்திரியாஸ் லெவல்ல நம்ம வந்து சுகம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுன்றது இந்திரனோட ஒரு வேலை. இந்த சுகத்தை கூட டெஸ்ட்ராய் பண்றது அசுரர்களோட வேலை. பட் ஆனா நம்ம புத்தி இருக்கு இல்லைங்களா, உள்ளுக்குள்ள ஆத்மாக்கு ஜஸ்ட் வெளியில புத்தி இருக்கு, அதுக்கப்புறம் தான் மனசு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் வருது. இந்த புத்தியோட ஃபங்க்ஷன் என்னன்னா, எப்பவுமே ரெண்டு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்த, மூணாவது விஷயம் இல்ல புத்திக்கு. ஒன்லி டூ திங்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் செல்ஃப்குள்ள எடுத்துட்டு போற ஒரு விஷயம், ஒன்னு செல்ஃப்ல இருந்து வெளியில எடுத்துட்டு போற விஷயம். இந்த புத்தி வந்து எந்த சாய்ஸ் தேர்ந்தெடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெசிஷன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அதோட விளைவுகள்லாம் இருக்கும். ஓகேங்களா, இப்ப வந்து இந்திரியங்கள் லெவல்லையாவது கொஞ்சம் சுகமா இருக்கிறதுன்றது இந்திரன், அது கூட இல்லாம இருக்கிறது வந்து அசுரன். சோ இந்திரன் வந்து அவனோட கிங்டம் வந்து விட்டுருவாரு. விட்டுட்டு சிவன் கிட்ட வந்து கேட்பாரு, எனக்கு கிங்டம் போயிடுச்சு, எனக்கு சுகம் இல்ல, ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்பாரு. அப்ப வந்து அந்த அசுரன் வந்து அவனே சிவனுக்கு தவம் பண்ணி கேட்டிருப்பான், இந்த மாதிரி நிறைய வரன் கேட்டிருப்பான். பை த டைம் பார்வதி வந்து தக்ஷ யஜ்ஞத்துல விழுந்து பார்வதி வந்து பாடி இழந்துருவாங்க. சிவன் வந்து பேச்சுலரா இருக்காரு. அப்ப வந்து அந்த அசுரன் வந்து சித்தம் டைம்னு சொல்லி என்ன கேட்பாருன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பையனாலதான் என்னால கொல்ல முடியும் அப்படின்னு வந்து வரம் வாங்கிடுவாரு. சிவன் தான் பேச்சுலர் இருக்காரு, பார்வதி இறந்துட்டாங்க, பார்வதி இப்ப எப்படி திருப்பி வருவாங்க, அது வரமாட்டாங்கல்ல. ஸோ வந்து அசுரன் செம்ம வர இது, இனிமே வந்து நான் வந்து அன்பீட்டபிள் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அப்போ பேக் ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். பார்வதி வந்து ஹிம ரிஷிக்கு வந்து பிறந்து அதுக்கப்புறம் வந்து வேற ரூபத்துல சிவன் கிட்ட வந்து தவம் இருந்து சிவனை அடைவாங்க. அப்படி அடைஞ்ச நேரத்துல அந்த 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 விதேகி இடத்துல வரும்போது, இப்போ வந்து அர்ஜென்ட்டா வந்து இந்திரனுக்கு பதவி வேணும்ல, அதனால வந்து இந்திரன் காமதேவன் அனுப்புவாரு, போய் சிவனுக்கும் பார்வதிக்கும் சீக்கிரம் பசங்க பிறக்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு. சிவன் வந்து தவத்துல இருந்து கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் பார்வதி தேவி முன்னாடி இருக்கும்போது மன்மதன் வந்து அம்பு விடுவாரு. அப்போ வந்து சிவன் வந்து பார்வதி தேவி பார்க்கறதுக்கு முன்னாடி மன்மதரோட உடம்ப வந்து எரிச்சிடுவாரு. இப்போ வந்து அதனாலதான் வந்து மன்மதா அப்படின்ற ஒரு வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, மனசுக்குள்ள இருந்து காமத்தை தூண்டி விடுறது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி பிசிக்கல் ஃபார்ம் வச்சு மனசுல இருந்து தூண்டி விட்டுட்டு இருந்தாரு, இப்போ வந்து பிசிக்கல் ஃபார்ம் இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த அதே விஷயத்த. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் குமார சம்பவத்துல பாத்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து பசங்க பிறந்தாங்க. சுப்பிரமணிய சுவாமி வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அசுரர்களை வந்து தவம் டிஸ்ட்ராய் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்திரனுக்கு பதவியும் வந்துருச்சு. பட் ஆனா இந்த ப்ராசஸ்ல வந்து எங்கேயுமே சிவன் வந்து இந்த காம குரோத லோப மத மாத்சரிய இந்த குணங்கள் இல்லாம அதை அச்சீவ் பண்ணாரு.
ஸோ வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த குணங்கள் வச்சுதான் பண்ணணும்ன்ற அவசரம் இல்லை. நம்ம வந்து உள்ளுக்குள்ள சிவன் கூட கனெக்டடா இருந்தும் பண்ணலாம் அப்படின்ற உறுதி வந்து இது சிம்பாலிக்கா நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க, யாரோ ஒருத்தங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஒரு ஆபத்து வந்து உயிரும் இழந்துடுறாங்க. சரிங்களா? மிராக்குலஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா அவங்களோட மைண்ட் வந்து இன்னொரு பணத்துக்குள்ள, அவங்க பணம் இறைச்சிட்டாங்க, இன்னொரு பணத்துக்குள்ள போகுது, போய் நம்ம கிட்ட வருது. ஓகே, அப்போ வந்து அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா சொல்லுங்க? ஒரு எக்ஸ் பாடிக்குள்ள அவங்க மைண்டு போய் உக்காந்துருச்சு, அவங்க நம்ம கிட்ட தேடி வராங்க, எனக்கு பாடி கிடைச்சிருச்சுன்னு தேடி வராங்க. இப்போ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோமா பண்ணுவோமா சொல்லுங்க? பண்ண மாட்டீங்களா? ஏன்? ஏன்? அவங்க மைண்ட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் தெரியுது, உங்களோட சீக்ரெட்ஸ் தெரியுது, ஸ்டில் எதுக்கு நீங்க பண்ண மாட்டீங்க? ஆமா, நீங்க பண்ண மாட்டீங்க, இன்னொருத்தங்க பண்ணுவாங்க, நீங்க பண்ணுவீங்கல்ல. இங்க வந்து நம்ம வந்து ரமண மகர்ஷி பக்தர்கள் தான் உட்காந்துருக்காங்க, அதனால வந்து நம்ம பண்ணுவோம். கரெக்ட் தானே? பண்ணுவீங்களா? நீங்க பண்ணுவீங்களா? எல்லாரும் பண்ணுவோம் தானே? அந்த பர்சன் வந்து நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்றது நமக்கு தோணுது. ஏன்? ஏன்னா வந்து ஃபார் அஸ் அன்லைக் அதர்ஸ் மைண்ட் இஸ் மோர் ரியல் தேன் தி பாடி, இல்லைங்களா? இப்போ மைண்ட் ரியல், கிளியர் இல்லையா? இப்போ வந்து அந்த சினேரியோ பக்கத்தில் எடுத்து வைங்க, அவங்களே இருக்காங்க. ஓகே, அவங்க பாடி ரியல் இல்லைன்னு தெரியுது. இப்போ நம்மளுக்கு அவங்கள நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க மைண்ட் தான் ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? இப்போ வந்து மைண்ட் ரியல் நினச்சிட்டு இருக்கோமா? அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, 100% ஜீரோ மெமரி லாஸ். அப்போ வந்து அவங்கள டம்ப் பண்ணிவிடுவீங்களா? மைண்டு தான் ரியல் ஆச்சே, அவங்கள டம்ப் பண்ணுவீங்களா இல்லை பார்த்துப்பீங்களா? சொல்லு, பார்த்துப்பீங்களா? எதுக்கு? மைண்டு தான் இல்லையே. அது எது நீங்கள் ரியல்னு நினைக்கிறீங்களோ அது இல்லை. எதுக்கு பார்த்துக்கிறீங்க அவங்கள? பாடி இருக்குன்றதுனாலயா? பாடி இல்லைன்னு இப்பதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். அப்போ வந்து பாடி இருக்குன்றதுனால பார்த்துக்கல, அவங்க மைண்ட் இருக்குன்றதுனால, அவங்க மைண்ட் போனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் சொல்லுங்க? ஏன்னா வந்து உணர்வு இருக்கு அவங்களுக்கு. அவங்க டெட் பாடியை பார்த்துக்கல, டெட் பாடி உடனே புதைச்சிடும், இல்லாட்டி எரிச்சிடுறோம்ல. ஒரு லைவ் பாடிக்கு எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, நாட் பிகாஸ் we thought that body is so and so, not because we think that their mind is real. இது ரெண்டும் நம்ம மைண்ட்ல வந்து எங்கேயோ ஓரமா தப்பா இருந்துகிட்டு இருக்கு, வேற விஷயம். பட் பிகாஸ் அவங்களுக்கு உயிர் அப்படின்றது ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் தட் இஸ் த சோல் ரீசன். இதை உணர்ந்துட்டா ஆத்மாக்கு நம்ம பக்கத்துல வந்துருவோம். ஆர் அதர்வைஸ், டு புட் இட் இன் அதர் வேர்ட்ஸ், நம்ம ஆத்மாவா நம்ம இருக்கும் போதுதான் அங்க இருக்கிற ஆத்மாவை ரெகக்னைஸ் பண்ண முடியும். நம்ம ரொம்ப பிசிக்கலா இருந்துட்டோம்னா பிசிக்கல் பாடியை மட்டும்தான் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு நாய்க்குட்டியோட, ஒரு நாய்க்கு ஒரு பப்பி இறந்து போயிடுச்சுன்னா, இப்போ வேற ஒரு பப்பி வந்து அதுக்குள்ள வந்துருச்சுன்னா நாய்க்குட்டி அக்செப்ட் பண்ணிடும். எதுக்கு? நாட் பிகாஸ் மைண்ட் இஸ் தட் மைண்ட் இஸ், வேற ஒரு மைண்ட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிடும், பிகாஸ் இட் இஸ் ஒன்லி சீயிங் த பிசிக்கல் பாடி. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து அதே, இப்போ வந்து ஓகே, இன்னொரு சினேரியோ, நம்ம வந்து நம்ம பக்கத்து நம்ம தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க, வேற யாரும் அவங்க மைண்ட் நம்ம தெரிஞ்சவங்க உடம்புக்குள்ள இருந்து வந்தா நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம்ல. நம்மளுக்கு தெரியும் இது வந்து பிசிக்கல் பாடி தான் ஆஃப்டர் ஆல், பட் சம்படி எல்சஸ் மைண்ட் இஸ் தேர்னு சொல்லிட்டு நம்ம வந்து நீ போ இங்க இருக்காதுன்னு சொல்லிடுவோம். பட் ஆனால் ஒரு நாய் அப்படி பண்ணாதே. அந்த குழந்தை வந்து அந்த பப்பி வந்து உயிர் குழந்தை வந்து பொழைச்சி வந்துருச்சுன்னா ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கும் அந்த பப்பி. ஏன்னா வந்து நாய் வந்து பிசிக்கல் லெவல்ல தான் இருக்கு, அது பிசிக்கல் பாடியை தாண்டி நாய்னால பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்து நம்மளோட பாடியை வந்து, நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து எங்க வச்சிருக்கோமோ நம்ம உலகத்தையும் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனாலதான் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஆத்மா லெவல்ல போய் அங்கிருந்து இந்த உலகத்தை பெர்சீவ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த பெர்செப்ஷன்லயும் ஆத்மா தான் தெரியும். ஆமா, உணர்ச்சி தான் ஆத்மா. உணர்ச்சி தான் உணர்வு தான் ஆத்மா. உணர்வு அப்படின்றது தான் ஆத்மா. நம்ம எங்கேயோ ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி யாரும் இல்லாத இடத்துல, ஒரு பெரிய மலைக்கு மேல ஆக்சஸ் பண்ணாத இடத்துல வந்து ஒரு குட்டி பிளான்ட் முளைச்சு, அந்த குட்டி பிளான்ட்டுக்கு வந்து குட்டி ஃப்ளவர் இருக்குன்னா அதுக்கு இருக்கிற ஆத்மாவும்
நம்மளுக்கு இருக்கிற ஆத்மாவும் as it is same. There are many possibilities that we can be that at some given point of time, or we would have been that. ஃபியூச்சர்லயும் அந்த பிளான்ட்டாவும் நம்ம இருக்கலாம், இல்ல முன்னாடியும் இருந்திருக்கலாம், இப்போ நம்ம இப்படி இருக்கோம். ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த பிளான்ட்டுக்கு வந்து நான் யார் அப்படின்னு பார்க்க தெரியாது, நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு அந்த வித்தை இருந்தும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணாம அந்த பிளான்ட் மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காத்தடிக்கும் போது கூல் பிரீஸ் என்ஜாய் பண்ணி, வெயில் அடிக்கும் போது வெயில வந்து தாங்கிட்டு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும் நம்ம பிசிக்கல் வேர்ல்டுல. ஒரே வேர்டு தான் ஆக்சுவலா, உயிரும் உணர்வும் ஒரே வேர்டு தான். நம்ம இப்ப எது பண்ணா கூட உணர்வு பூர்வமா பண்ணணும்ங்கிறது மீனிங் கான்ஷியஸா பண்றோம். we not the body consciousness, the mind not mind consciousness. உள்ள இருந்து பண்ணுங்கன்னு சொல்றது இந்த விஷயம். இதுதான் சொல்றாங்க. So in that case you are like very common. I mean நம்ம காமனா ஒரு விஷயம் இருக்கு. I mean I understood. ஆமா ஆமா, இது ரொம்ப ஆக்சுவலா நம்ம இந்தியால வந்து இட் இஸ் தி யூனிவர்சிட்டி ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன். இப்ப திருவண்ணாமலை ரமணாசிரமம் நினைச்சிட்டு இருக்கோம்ல, இந்தியாவே இப்படிதான் திருவண்ணாமலை ரமணாசிரமா ஒரு காலத்துல வந்து இருந்தது. அதனாலதான் இவ்வளோ நிறைய காமன் வேர்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. தெலுங்குல ஒரு சேயிங் இருக்கு, உள்ளு தெக்கருக்கா பெட்டுக்குன்னு செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா லிட்டரல் மீனிங் என்னன்னா, உடம்ப பக்கத்துல வச்சுக்கிட்டு பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து உடம்பு வந்து இங்க ஒரு டூலா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. அப்போ வந்து இந்த ஐபேட் ஒரு டூல்னா ஐ எம் டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ் ஐபேட் இல்ல, அந்த மாதிரி வந்து உடம்ப பக்கத்துல வச்சுக்கிட்டு பண்ணு அப்படின்னா வந்து உடம்பு டூலா இருந்தா நம்ம யாருன்ற ஒரு நேச்சுரல் கொஸ்டின் வந்துரும்ல. நம்ம வந்து ஆத்மாவா இருந்தாதான் நம்ம மைண்டையும் பாடியுமே வந்து ஒரு டூலா வச்சுக்கிட்டு நம்மனால ஒரு வேலையை பண்ண முடியும். ரமணரோட டீச்சிங்ல ஃபோக்கஸ் ஆன் ஐ அப்படி சொல்றாங்க. தட் இஸ் இப்போ உனக்கு ஒரு தாட் வருது, இந்த தாட் யாருக்கு வருதுன்னு பாரு. தட் இஸ் இட் இஸ் டு மை செல்ஃப் அப்படி நம்ம சொல்றது. இட் இஸ் டு ஈகோ. சோ ஐ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் மை ஈகோ. ஐ மீன் இல்ல, இப்போ வந்து ஒரு தாட் வருதுன்னு நீங்க சொல்றீங்க, அந்த தாட் யாருக்குன்னு பார்க்கும்போது மை செல்ஃப் நீங்க உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க, அது ஈகோ நீங்க சொல்லிக்கிறீங்கல்ல. அந்த லாஸ்ட் டைலாக் மட்டும் வேண்டான்னு சொல்றேன் நான். நீங்க அந்த லாஸ்ட் டைலாக் சொல்றதுனால தான் ஈகோட அது உண்மை ஆயிடுது. ஏன்னா வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ஆத்மா தான் உலகமா மாறி இருக்கு இல்லைங்களா. there is no border also. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ரெண்டுமே ஒண்ணுதான். ஸ்னேக் அண்ட் மாலை மாதிரி இந்த உலகமும் இந்த ஆத்மாவும் வந்து பார்டர் இல்லாத ஒரே விஷயம்தான். இது ட்ரூத் தான். அதனால நீங்க என்ன சொன்னாலும் உண்மை ஆயிடுது. இப்போ வந்து இட் இஸ் ஃபார் மை மைண்ட் அப்படின்னு நீங்க அந்த 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 நீங்க வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணும்போது, இந்த தாட்ஸ் யாருக்கு வருதுன்னு சொல்லும்போது, திஸ் இஸ் ஃபார் மை மைண்ட்னு நீங்க உங்களுக்கு சொல்லிக்கிறீங்கன்னா அது வந்து பொய். அந்த பொய் உண்மை ஆயிடுது நீங்க சொல்றதுனால. அதுதான் ரமண மகர்ஷி சொல்றாரு. எதுக்கு நீங்க பொய் சொல்லிக்கிறீங்கன்னா ஃபெய்த் இல்ல ரமண மகர்ஷி சொல்றதுல. இன்னும் ரமண மகர்ஷி ஆத்மா தவிர வேற பொருள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப வந்து இந்த தாட் யாருக்கு வருதுன்னு போது ஐடியலா என்ன ஆன்சர் வந்திருக்கணும்னா, இந்த தாட் இல்லவே இல்லைன்ற ஆன்சர் வந்திருக்கணும். நான் ஆத்மா தான் அப்படின்னு அட்லீஸ்ட் தியரி லெவல்லையாவது நம்மளுக்கு நம்ம சொல்லிக்கலாமே, நான் ஆத்மா அப்படின்னு. மைக் கொடுங்க. நானும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரச்சனை கொடுக்குறவனும் இல்லை, பிரச்சனை வாங்குறவனும் இல்லைன்ற மாதிரி ஒரு அதாங்க. இப்போ வந்து நான் வேற அவன் வேறன்னு சொல்றோம் இல்லைங்களா. ரமண மகர்ஷி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து யாரோ ரமண மகர்ஷி கிட்ட வந்து இன்னொருத்தங்களை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், இன்னொருத்தங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு யாரோ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஜென்ரலா பெரிய குருஸ்தானத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயும் உன்னை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரமண மகர்ஷி என்ன சொல்றாங்களா, தேர் ஆர் நோ அதர்ஸ்ன்னு சொல்றாங்க. அவர் வந்து வேற எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நம்மளும் அந்த லெவலுக்கு போகணும்னு சொல்ல வரேன். பீயிங் ரமண மகர்ஷி ஃபாலோவர், we should not be satisfied by thinking that he is also in me. மேபி இனிஷியலா நம்ம அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் டீப் டவுன் சீக்ரெட்டிவா நம்ம தூங்கும் போது, நம்ம வந்து ஃப்ரீ டைம்ல இருக்கும் போது, இல்ல எஸ்பெஷலி நமக்கு ப்ராப்ளம் இருக்கும் போது, ஓகேங்களா, தேர் ஆர் நோ அதர்ஸ், தேர் இஸ் நோ சிச்சுவேஷன் நினைக்கணும்னு சொல்றேன் நான். ஆமா, நீ வேற நான் வேற நினைக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். நீ நான் வேற இல்ல, ஒன்னே தான் அப்படின்றப்ப இது இல்ல. ஆமா, there is only one. அதர்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. இது வந்து எப்ப பிராக்டிஸ் பண்ணணும்னா, இந்த மிட்ஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்ணணும். இங்கதான் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ட்ரக்ஸ் கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே அவங்கவுங்க வீக் பாயிண்ட் இருக்கு, எல்லாருக்கும் அவங்கவுங்க வீக் ஏரியாஸ் இருக்கு, சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்கு. சென்சிட்டிவ் ஏரியாஸ் எதுக்கு சொல்றேன்னா,
அது நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, அதனால சென்சிட்டிவ்னு சொல்றேன். அந்த நேரத்துல உள்ளுக்குள்ள வந்து நிறைய உள்ளுக்குள்ள இருந்து என்னென்னமோ வெளியில வரும், பொங்கி 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 வரும் இல்லைங்களா, வெளியில வேர்ல்டுக்குள்ள லீட் பண்ணும்போது. அப்பதான் நம்ம வந்து இந்த ஒரு சத்தியத்தை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி உள்ள இறக்கணும். அந்த டைம்ல தான், இந்த டைம்ல தான் வந்து அந்த மெல்டட் அயன் ஃபார்ம்ல நம்ம மைண்ட் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்ல பண்றதுக்கு நம்ம ஆத்மாவா மாத்திக்கணும் அதை. இப்ப வந்து இன்னொருத்தங்க வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணும் போதுதான் இன்னொருத்தன்றது ரொம்ப பெரிய ஆளா தெரியுவான் நம்மளுக்கு. அந்த டைம்ல தான் அவ்வளவு பெருசா இருக்கும்போது, அவன் அவ்வளவு பெருசா இருக்கும்போது தான் வந்து தேர் இஸ் ஒன்லி ஒன் பொருள் அப்படின்னு அப்பதான் நினைக்கணும்னு சொல்றேன் நான். கண்ணை மூடிட்டு இருக்கிறது ஒண்ணுதான், நான் தான். நான் பாடி மைண்ட் இல்ல, நான், அவ்வளவுதான். அந்த உணர்வு மட்டும்தான் உள்ள இருக்கிற சத்தியம். அது இப்ப இங்க இருக்கு அப்படின்னு வந்து அவன் பிரச்சனை பண்ணிட்டான், அவன் இது பண்ணிட்டான், அவ இது பண்ணிட்டா அப்படின்னு நினைக்கும் போது அந்த மொமெண்ட்ல ஸ்ட்ரைக் பண்ணணும் இதுன்னு சொல்றேன். மற்ற டைம்ல எல்லாம் நல்லா இருக்கும்போது இப்ப இதெல்லாம் சொல்றது ஈஸி இல்லைங்களா. அவனும் நானும் ஒண்ணுதான்னு நீங்க வந்து ஒரு பத்த எனிமி பார்த்து இன் பிட்வீன் ப்ராப்ளம் உங்களால சொல்ல முடியும் போதுதான் வந்து நீங்க இன்னும் க்ளோஸ் ஆவீங்க ஆத்மாக்கு. நார்மலா யார் வேணா சொல்லுவாங்க இல்லைங்களா. திருப்பி அது நம்மளால உணர முடியாது, ஏன்னா விட்டு போறோம், பார்க்க முடியாது, டெய்லி பார்க்க முடியாதுன்னு கடைசியில் அமெரிக்கா என் கால் கட்டாக அதாவது இதை கான்ட்ரவர்சியாக பார்த்தா பார்க்கலாம். ஏன்னா எல்லா வேடமும் நான் தான் இருக்கேன்னு சொல்லலாம், இல்லை அமெரிக்கா என் கால் கட்டாக இருக்கணும்னு அந்த அம்மா சர்டிஃபிகேட் ஓகே இவர் அங்கேயே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி இது பண்ணி போவாங்க. ஸோ அந்த இடமே வந்து கொஞ்சம் இல்ல, பகவான் வந்து யார் அவர்கிட்ட கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ரங்கன் சொல்லி ரமண மகர்ஷி ஃப்ரெண்டு இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து பயங்கர பாவர்ட்டியில இருப்பாரு, அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அதனால ரமண மகர்ஷி வந்து அவர் வந்து எங்கேயோ ஃப்ரெண்டா தான் பார்த்தாரு, மொத்தமாவே ஃப்ரெண்டாவே பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பகவான் கிட்ட போயிட்டு எனக்கு காசு இல்லை, எனக்கு வந்து இது இல்லை, அது இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாராம். என்ன பகவானால என்ன பண்ண முடியும், அவரெல்லாம் எங்கேயோ இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாமா. ரங்கன் வந்து இந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பகவான் ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு ஒரு வித்தை தெரியும், நான் வந்து இங்க மலைக்குள்ள ஒரு மூலிகை எல்லாம் இருக்கு, அதை வச்சு நான் வந்து தங்கம் செஞ்சு கொடுக்குவான்னு கேட்டுருவாரு. இப்போ பகவான் அப்படி கேட்க வேண்டிய அவசரமே இல்லை அங்க இல்லைங்களா. ஸோ பகவான் வந்து ரங்கன் லெவலுக்கு இறங்கி வந்து ரங்கன் கூட பேசியிருக்காருங்க. அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கு. பசங்க கூட கோலி விளையாடினாரு ரமண மகர்ஷி. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லலாம், அவரோட ரமண மகர்ஷி ஃபேமிலியில வந்து அவரோட தம்பி சன்னியாசம் வாங்கிட்டாரு, நிரஞ்சனானந்த சுவாமி, சர்வாதிகாரி அவர் தான் இல்லைங்களா, அவரும் சன்னியாசம் வாங்கிட்டாரு. அவரோட அக்காவுக்கு புருஷன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் ரமணாசிரம் வந்து செட்டில் ஆயிட்டாரு. அக்கா புருஷனை வந்து இந்த தம்பி ஒரு வாட்டி வந்து பயங்கரமா அவமானப்படுத்திடுவாரு. அவமானப்படுத்தும் போது சடனா ரமண மகர்ஷி வந்து ஃபேமிலி மெம்பர் ஆயிடுவாரு. எப்படி இந்த மாதிரி மாப்பிள்ளைய நம்ம அவமானப்படுத்தலாமான்லாம் கேட்பாரு. ரமண மகர்ஷி வந்து ட்ரூத் சொல்லும் போது ட்ரூத் சொல்லிட்டு ரொம்ப பிராக்டிக்கலா இருந்தார் ரமண மகர்ஷி. பட் அப்படி பிராக்டிக்கலா இருக்கும் போதும் டீப் டவுன் சீக்ரெட்டிவ்லி ஹி நோஸ் தட் ஹி இஸ் ஆத்மா. அங்கதான் அவர் வந்து சக்சஸா இருந்தாரு. அண்ட் நம்ம கிட்டயும் அங்கதான் சக்சஸ் எதிர்பார்த்தாரு அவரு. இப்ப வந்து நம்ம தான் ஆத்மான்னு சொல்லும் போது காட்டுக்கு போயிட்டு கண்ணை மூடி சின்முத்திரை வச்சுக்கிட்டு தவம் பண்ண சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, வெளியில டீல் பண்ணும்போது அந்த டீல் யாரு கூட டீல் பண்றோமோ அவங்களுக்கு வந்து நம்ம ஆத்மான்னு நினைக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசரம் இல்லை. ஸ்டில் நீங்க வந்து துவைத்தம் இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணலாம். பட் வெரி சீக்ரெட்டிவ்லி உங்களுக்குள்ள என்ன நடக்குதோ அதை வாட்ச் பண்ணதான் ரமண மகர்ஷி சொல்றாரு. ஸோ அதனாலதான் கான்ட்ரவர்ஷியலா அது தெரியுது. பகவான் வந்து அவங்களோட கான்சியஸ்னஸ் எங்கெங்க இருக்கும்னு பார்த்து இறங்கி வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி வந்து நிறைய இடத்துல பேசியிருப்பாரு. சரி, இப்போ வந்து திருப்பி இந்த உலகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து உண்மை நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உலகத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதுனால இங்கேயோட திருப்பி ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த மாயா உலகத்திலேயே கூட நம்ம எல்லாருக்குமே வந்து உண்மை வேணும் இல்லைங்களா. வி டோன்ட் வாண்ட் லைஸ். நம்மளுக்கு கோபம் வரும், உண்மை பொய் பேசினா, யாராவது பொய் பேசினா நம்மளுக்கு கோபம் வருது இல்லைங்களா. ஏன்னா வந்து அந்த உண்மைக்குன்றது எப்பவுமே ஒரு மதிப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்து உண்மை ஒண்ணுதான் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும். ஈவன் மாயாலேயே கூட வந்து உண்மை ஒண்ணுதான். நீ என்ன பண்ண கரெக்டா சொல்லு, உண்மையா சொல்லுன்னு சொல்லுவோம்.
அவன் வந்து 10 பொய் சொன்னா கூட அது உண்மை ஆகாது, அது வந்து பொய்யா தான் இருக்கும். அண்ட் பொய் வந்து அன்லிமிட்டடா எவ்வளவு வேணா இருக்கலாம், பட் ஆனால் உண்மை வந்து ஒண்ணுதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டர் கமல்ஹாசன் எடுத்துக்கலாம். இவ்வளோ மூவிஸ்ல வந்து இவ்வளோ ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்கான், இவ்வளோ நிறைய வேஷங்கள் போட்டிருக்கான், நிறைய ஐடென்டிட்டிஸ் வந்து கமலுக்கு இருந்திருக்கு. பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா he is கமல்ஹாசன் இல்லைங்களா. ஈவன் வென் he disguised himself as இந்தியன் தாத்தா, டீப் டவுன் கமல்ஹாசன் knows that he is கமல்ஹாசன் இல்லைங்களா. எவ்வளோ நேச்சுரலாக அது இருந்தாலும் உள்ளுக்குள்ள he knows that he is கமல்ஹாசன். அந்த பிகாஸ் தட் இஸ் த ட்ரூத், யாருனாலையும் மாற்ற முடியாது அது. ஈவன் he cannot change the fact that he is கமல் இல்லைங்களா. பிறக்கும் போது வந்தது. பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஐடென்டிட்டி வந்தது, இந்த உடம்பு பறக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம், அதுதான் நம்ம அதை விட ஒரிஜினல் ஐடென்டிட்டி. இந்த 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 உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஐடென்டிட்டியோட நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அதுதான் இதை விட பெட்டர் ட்ரூத்னு சொல்றாரு. ஸோ அவர் quest ஃபார் ட்ரூத் வந்து உலகத்துல இருக்கிற உண்மைகள் தெரிஞ்ச உடனே ரிலாக்ஸ் ஆயிடக்கூடாது. உண்மையிலேயே உண்மை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது அட் எவ்ரி சிச்சுவேஷன் இருக்கணும். நம்ம வந்து நான் வந்து செல்ஃப் என்கொயரி ஈவினிங் பண்றேன், மார்னிங் பண்றேன், நைட் தூங்கும் போது செல்ஃப் என்கொயரி பண்ணிக்கிட்டே தூங்குறேன் அப்படின்னு வந்து இதுக்கு டைம் வைக்காம நம்ம வந்து வாழ்க்கை பூராவே இதுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஹாஃப் பெட்டர் ஹாஃப் இருக்காங்க, நம்மள வந்து அவங்க சீட் பண்றாங்க. ஓகே, யாரோ ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க, ஸோ நம்மள வந்து சீட் பண்ணி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ஹிண்ட்ஸ் வருது. ஓகே, பட் ஆனால் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ரெட் ஹேண்டடாக பிடிக்க முடியல. நம்ம வந்து நேச்சுரலாக அது வந்து லைஃப் டைம் மிஷனாக எடுத்துப்போம் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்றது, ஸோ தட் அவங்கள விட்டு போயிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்கள அந்த ஈகோவை எக்ஸ்போஸ் பண்ணுற வரைக்கும், இந்த பொய் சொல்கிற ஈகோவை எக்ஸ்போஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அது லைஃப் டைம் மிஷனாக எடுத்து வேலை செய்யணும். அப்போ தான் ஆத்ம ஞானம் நம்மளுக்கு உண்டாகும். அதுக்குன்னு டைம் நீங்கள் வந்து ஓகே நான் இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் அவன் சீட் பண்ணுறாரா இல்லையான்னு ஒதுக்கி வைக்கல. எப்போ பார்த்தாலும் எந்த வேலை பண்ணாலும் எப்படி எங்கே போகிறா, ஜிபிஎஸ் ட்ராக்கர் வைக்கிறது, ஏதாவது வெளியிலேருந்து அந்த ஸ்பை ஏஜென்சியை வந்து வைக்கிறது, இந்த மாதிரி என்னென்னமோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுவோம்ல அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு போய் சொல்கிறாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த மைண்டு வந்து நான் இந்த உடம்பு நான் இந்த மைண்டுன்னு சொல்கிற மைண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி எக்ஸ்போஸ் பண்ண முடியாது இந்த மைண்டை. எப்போ பார்த்தாலும் அதை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த டார்கெட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ற மெத்தட்ஸ் தான் வந்து பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம். ஓகேங்களா. ஒரு வாட்டி ஞானானந்த சுவாமி கிட்ட ஒரு பக்தர் வந்து போய் கேட்பாரு, ஞான யோகம் கேள்விப்பட்டிருக்கேன், கர்மயோகம் கேள்விப்பட்டிருக்கேன், பக்தி யோகம் கேள்விப்பட்டிருக்கேன், இதுல எது சிறந்தது அப்படின்னு கேட்பாரு. அப்ப ஞானானந்த சுவாமி வந்து ஞாபகமோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கும் புரியல, என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாரு இது என்கிட்ட, சொல்லு என்ன மீன் பண்ணாரு சொல்லு அப்படின்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு இது புரியல சத்தியமா, என்ன ஞாபகமோட இருந்தா என்ன புரியல அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் எங்கேயோ படிச்சிருக்காரு போல எங்களுக்கு ரிவீல் பண்ணாரு. ஞான யோகம், பானா பக்தி யோகம், கம்னா வந்து கர்மயோகம். ஞானம், பக்தி, கர்மயோகம் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வாழ்க்கையில அப்ளை பண்ணி இருக்கணும்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் எப்படி பண்றேன்னு சொல்றேன் என்னோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா எல்லாரோட ப்ரொஃபஷன்ஸும் அவங்கவுங்களுக்கு யூனிக் இல்லைங்களா. என்ன வந்து என்னால வந்து ஒருத்தரோட ஷூஸ்குள்ள போயிட்டு நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்றது கஷ்டம். இது வந்து இன்ட்யூட்டிவா நம்மளுக்கு தெரியணும். ஸோ நான் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றேன். ஞான யோகம் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் யோகம். ரமண மகர்ஷியோட டாக்ஸ் படிக்கிறது, கண்ணை மூடிட்டு கான்டெம்ப்ளேட் பண்றது. அவர் வந்து there is only one அப்படின்னு முடிக்கும்போது ஓகே அதை வந்து ஜஸ்ட் அதை வந்து ட்ரூத்தா வந்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து வேற வழி இல்லை நம்மளுக்கு. ஃபெய்த் வந்து எங்கேயோ அங்கே ப்ளே பண்ணும். இப்போ நம்ம வந்து இந்த உடம்பு இந்த நம்ம தான் இந்த உடம்பு, நம்ம தான் இந்த மனசுன்னு நினைக்கிறதும் ஒரு ஃபெய்த் தான். ஏன்னா வந்து சின்ன வயசுல பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் தான் சொன்னாங்க நமக்கு இந்த உடம்பு பேர் அரவிந்த் அப்படின்னு, அவங்க தான் வச்சாங்க. அவங்க தான் வந்து நீ இவனுக்கு பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து இந்த பாடிக்கு கன்ஃபைன் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து அவங்களை சின்ன வயசுல ரொம்ப பிளைண்டா பிலீவ் பண்ணியிருக்கோம் பேரண்ட்ஸை. ஸோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ரமண மகர்ஷி பிக்சருக்குள்ள வராரு. ரமண மகர்ஷி இதெல்லாம் சொல்றாரு, இல்லப்பா உன்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, நீ வந்து இந்த சோ இல்லை, நீ உள்ள இருக்கிற ஒரு பொருள் தான் சொல்லிட்டு ரமண மகர்ஷி சொல்லும் போது நம்ம சின்ன வயசுல பேரண்ட்ஸை பிலீவ் பண்ற அளவுக்கு ரமண மகர்ஷி பிலீவ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி பிலீவ் பண்றது தான் ஆக்சுவலா ஞான யோகம். பிலீவ் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு அதுவா இருக்கிறது. பிலீவ் பண்ணா அது உண்மை ஆயிடும். தட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் திஸ் எக்ஸிஸ்டன்ஸ்.
We have to strongly believe that we are Atma, because only reason is that now our Guru has revealed this for us. அது வந்து ஞான யோகம். ரமண மகர்ஷி மட்டும் இல்லாம யோகி ராம் சுரத்குமார், ராமகிருஷ்ண பரமஹம்சா, விவேகானந்த சுவாமி, ஞானானந்தகிரி சுவாமிகள், இந்த மாதிரி பெரிய பெரிய குருஸ் எல்லாருமே வந்து இந்த உண்மையை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, இல்லைன்னா டக்குனு உங்களுக்கு ஞாபகம் வரும்போது, இல்லைன்னா வந்து ஏதாவது வேலையில இருக்கும்போது அதை வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். இது வந்து ஞான யோகம். நெக்ஸ்ட் கர்ம யோகம். இப்போ வந்து நம்ம ஈகோ எப்பவுமே ஈகோ லைக்ஸ் டு பி இன் அ லூப். ஒரு லூப்ல இருக்கிறது ஈகோக்கு ரொம்ப பிடிக்கும். டூயிங் வந்து ஈகோக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுதான் வந்து அம்பாள் அப்படின்னு சொல்றோம். விச் இஸ் அகைன் சிவா தான். சிவா தான் தாட். சிவா வந்து ஆக்சுவலா வந்து ஒன் ஆஃப் தி, நான் நிறைய கதைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் பண்றதுல. அதுல வந்து ஒன் ஆஃப் தி கதைகள் என்னன்னா, பகவான் வந்து இந்த யூனிவர்ஸை வந்து படைச்சதுக்கு அப்புறம் 2 ரிஷிகளுக்கு வந்து உபதேசம் கொடுத்தாராம். ஒன்னு மரிச்சியாதி ரிஷிகளுக்கு உபதேசம் கொடுத்தாரு, ரெண்டாவது வந்து சனக சனந்தாதி மகர்ஷிகளுக்கு உபதேசம் கொடுத்தாரு. இவங்களுக்கு என்ன உபதேசம் கொடுத்தாருன்னா வேதாஸ் அப்படின்ற ஒரு உபதேசம் கொடுத்தாரு. அப்படின்னா வந்து ஈகோ இருக்குன்னு நம்பி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு கொடுத்தாரு. இதுக்கு ரீசன்லாம் இல்லை, கொடுத்தாரு, அவ்வளவுதான். சனக சனந்தாதி மகர்ஷி கிட்ட வந்து இந்த விஷயம் சொல்லவே இல்லை. இந்த உலகம் போய் ஸ்டார்டிங்லயே வந்து இப்படிதான் ஃபர்ஸ்ட் உபதேசமே, இந்த உலகம் போய் கான்டம்ப்ளேட் ஆன் தட் அண்ட் பாஸ் ஆன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சனக சனந்தாதி மகர்ஷிக்கு டிசெண்டன்ஸ் எல்லாருமே வந்து இந்த உலகம் போய் அப்படின்றது வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. மரீச்சியாதி மகர்ஷிகள் வந்து இந்த உலகம் உண்மை, அவங்க கிட்ட இருந்தா ஆயுர்வேதம், தனுர் வித்யா, அந்த வித்யா, இந்த வித்யான்னு வந்தது. ஸோ இந்த பொய்யான உலகத்துல சுகத்தை எப்படி தேடுறதுன்றது வந்து இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இது நடந்ததுன்னு நம்ம இப்போ ரொம்ப யோசிக்க வேண்டாம். பட் ஆனா இந்த கேட்டகரியில இருக்கிற அவங்க, அதாவது நம்ம எல்லாருமே இந்த கேட்டகரியில தான் வரும். சின்ன வயசுல இருந்து நம்ம இந்த உடம்பு உண்மைன்னு நினைச்சு நம்ம வந்துட்டு இருக்கோம். பட் ஆனா நம்மளுக்கு இது வந்து ரமண மகர்ஷி வரைக்கும் வந்துட்டோம்னா அந்த சாயல் நம்மளுக்கு வருதுன்னு அர்த்தம். சனக சனந்தாதி மகர்ஷியோட வாசனை நம்மளுக்கு வாடை நம்மளுக்கு அடிச்சாதான் திருவண்ணாமலை பக்கமோ ரமண மகர்ஷி பக்கமோ நம்ம வருவோம், அவங்கள பத்தி தெரிஞ்சுப்போம். வந்தா இதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த உபதேசம்க்கு சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து இதுவும் பகவான் சொன்னதுதான், இதுவும் பகவான் சொன்னதுதான். சோ இது ரெண்டுமே வந்து ஒரு தேர் பர்டிகுலர் பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் உண்மைதான். இதுக்கு வந்து கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்னன்னா, 4th ஸ்டாண்டர்ட்ல நம்மளுக்கு வந்து சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுவே 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து சன் இஸ் நாட் ஆக்சுவலி ரைசிங், we are only revolving around the sun அப்படின்னு வந்து அதே டீச்சர் தான் சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ வந்து ஒரே டீச்சர் எதுக்கு ஒரு இடத்துல வேற மாதிரி இன்னொரு இடத்துல வேற மாதிரி சொல்றாங்கன்னா, அந்த பையனோட மெச்சூரிட்டி லெவல் அப்படிதான் இருக்கு. அவங்ககிட்ட யூனிவர்ஸ், ரெவல்யூஷன், ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவன் பாட்டுக்கு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போயிடுவான். ஸோ அவனை வந்து அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக அவனை பிடிச்சிட்டு வந்து இதுதான் அப்படின்னு, ஓ சன் பாரு, என்ன பாரு, சன் இதுதான் ஈஸ்ட், பாத்தியா சன் வருதுன்னா வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸாம்ல எழுதி பாஸ் மார்க் வாங்கிடுவான். அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து உண்மையை ரிவீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த உடம்பு நம்ப, இந்த மனசு நம்பன்னு சொல்லி உண்மை நம்மளுக்கு சொன்னாங்க, கரெக்டு தான். பட் ஆனா ரமண மகர்ஷி கிட்ட வரைக்கும் வந்துட்டு கூட நம்ம வந்து இதையே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இது வந்து அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். வேற நம்மளுக்கு வந்து அன்டில் வி கம் டு திஸ் சைட் அண்ட் சின்சியர்லி பிராக்டிஸ் திஸ், மேல மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம தான் ஸ்டப்பர்னா இருக்கும் ஆக்சுவலா ஆத்ம ஜானம் கிட்ட போகாம. ஸோ வந்து கர்மயோகம் வந்து டூயிங் அண்ட் கெட்டிங். நம்ம ஹோமங்கள்லாம் கூட பாருங்க, புத்திரகாமேஷ்டி யாகம், கணபதி ஹோமம், இல்லைன்னா வந்து மிருத்யுஞ்சய ஹோமம், அதுக்கப்புறம் வந்து கிரகப்பிரவேசம்க்கு வந்து ஹோமம் பண்ணுவோம். ஸோ வந்து இங்க நல்லா இருக்கணும், அங்க நல்லா இருக்கும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஃபியூச்சர் பாஸ்ட் ஏதோ நடந்துருச்சு அதுக்கு வந்து பரிகார ஹோமம். ஸோ பாஸ்ட் டென்ஸும் ஃபியூச்சர் டென்ஸும் வந்து பிலீவ் பண்ணாதான் மரீச்சியாதி ரிஷிகள் சொன்னதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கர்மாஸ் எல்லாம் அப்பதான் வரும். ஸோ பகவான் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ வந்து எல்லாம் கர்மாவும் விட்டுட்டு என்கிட்ட வந்துரு, நீ வந்து பூனல் அறுத்துரு, என்கிட்ட வந்துரு, நீ என்னைக்குமே அவர் சொன்னதே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இருக்கும்படியே இருங்க, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுங்க, பட் ஆனா இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுதான் ஆட்டிடியூட்னல் டிஃபரன்ஸ் பண்ண சொல்றாரு. இப்போ வந்து நான் கன்சல்டேஷன் பண்றேன், பேஷண்ட்ஸ்க்கு மெடிசன்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன், நீயும் நானும் ஒண்ணுதான். இப்போ வந்து நான் என்னன்னா எந்த லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்றேன்னா, எனக்கு பிசிக்கலா ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், ஒரு பெயின் வந்தாலும் அந்த பெயின் யாருக்குன்னு கேட்கற அளவுக்கு நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சபரிமலை ஏறும்போது ஒரு வாட்டி முட்டியில பயங்கரமா வலி வந்து என்னால ஏற முடியல. அப்போ வந்து எனக்கு சடனா இப்போ வந்து நான் எங்க பெயின் ஸ்ப்ரே வாங்கலாம், எப்படி இதை சரி பண்ணலான்ற தாட்ஸ் தான் எனக்கு சின்ன வயசுல எல்லாம் போயிருந்தது இல்லைங்களா. பட் ஆனா இப்போ பகவான் கிட்ட வந்ததுக்கு அப்புறம்
பகவான் சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பகவான் வந்து ஒன் ஆஃப் தி டிவோட்டிஸ்க்கு வெயில நடக்கும்போது பாதம் வந்து பயங்கரமா சுடும்போது அவர் வந்து அவரால் நடக்க முடியல. பகவான் கேஷுவலா நடந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து கேட்டார் பகவான் கிட்ட, நீங்க வந்து இவ்வளவு மொட்டை வெயில்ல வந்து எப்படி இவ்வளவு கேஷுவலா நடக்கிறீங்க, என்னால ஏன் நடக்க முடியல அப்படின்னா, பாருப்பா இந்த உலகமே நம்ம தான், இன்க்ளூடிங் சூரியன், சூரியோஸ்மி அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணாரு அவர்கிட்ட. அவரும் வந்து சூரியோஸ்மின்னு சொல்லி நினைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த பெயின் வந்து அந்த எரிச்சல் வந்து போயிடுச்சு அவருக்கு. இது வந்து வேற யார்கிட்டயும் அவர் வந்து வெயில நடக்கும்போது சொல்லியிருக்காரு. இப்ப வந்து இது எனக்கு ஞாபகம் வந்தது. ஓகே, லெட் மீ ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து என்ன பெயின் தான் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு, இந்த பெயினே நான் தான், திஸ் இஸ் பெயின், பெயின் இஸ் மீ அப்படின்னு நினைச்சா, இப்ப நான் தான் பெயின் போது ஹவு கேன் ஐ கெட் பெயின்? பெயின் குறைஞ்சிருச்சு இருந்தது, பட் ஆனா எனக்கு முன்னாடி எஃபெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. பெயின் ஜீரோ ஆயிடுச்சு, அனஸ்தீசியா மாதிரி ஒர்க் ஆச்சுன்னு நான் சொல்ல வரல. பட் இட் didn't disturb me like how it was disturbing me earlier. அவ்வளவுதான், அங்கதான் நம்ம வந்து பண்ணோம். அந்த லெவல்ல வந்து அந்த டைம்ல இது வந்து நான் 3 வருஷத்துக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ வந்து பெயின் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ஆத்மோகம் அப்படின்னு வந்து நினைக்கிற மாதிரி நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது கூட பொய் தானே, பொய் வச்சு போய் அங்க கவுண்டர் பண்ணியிருக்கோம், அது ஒரு ட்ரிக்கு. பட் ஆனால் ஆத்மா நான் நினைக்கிறது ட்ரிக் எல்லாம் இல்லை, அது சத்தியம். ஸோ அட்லீஸ்ட் இப்போ வந்து கர்மயோகம்னா இதுதான். ஸோ ஒரு கர்மா பண்ணும்போது அதுக்கு பலன் எதிர்பார்க்காம இந்த கர்மா பண்றது யாருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கர்மா பலன் யாருக்கு வேணுமோ அவனை சப்ரஸ் பண்றது தான் கர்மயோகம். நான் ஒரு வேலை பண்றேன்னா இந்த வேலையை எதிர்பார்த்து ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து பண்றோம் இல்லையா, அந்த எதை எதிர்பார்க்கிறோமோ அது இல்லைனாலும் பரவாயில்லன்னு அதே லெவல் இன்டென்சிட்டியோட வேலை பண்றது தான் வந்து கர்மயோகம். பிகாஸ் இதெல்லாம் ட்ரீம், இதெல்லாம் போயிடும் ஒரு நாள், இதெல்லாம் சத்தியம் இல்லைன்றதுனால சத்தியம் கிட்ட உட்காந்துக்கிட்டே கர்மாவை பண்றது தான் கர்மயோகம். பக்தி யோகம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இட் இஸ் ஜஸ்ட் அன்பு, லவ். ஸோ நம்ம கடவுள்கிட்ட வந்து அப்பா ஒரு பாவமோ இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு நம்ம மேல இருக்கிற ஒரு ஃபோர்ஸ்ன்ற ஒரு பாவம் வச்சுக்கிட்டு அதுதான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்தி பண்றது. அப்பவும் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பக்தி பண்ணணும், இல்லாட்டி என்ன ஆகும்னா துவைத்தம் ஆயிடும். அது துவைத்தம்க்கு மோட்சம், அத்வைத்தத்துல சொல்ற மாதிரி துவைத்தம்க்கு மோட்சம் இல்லைல்ல, அவங்களுக்கு வந்து வைகுண்டத்துல உட்கார்றது தான் மோட்சம். அவங்களுக்கும் பக்தி உண்டு. ஸோ வந்து ரமண மகர்ஷி கிட்ட வந்தவங்க அப்படி பக்தி பண்ணக்கூடாது. அண்ணாமலை சுவாமி கிட்ட ரமண மகர்ஷி அதை தான் எதிர்பார்த்தாரு. அந்த பாடியை பார்க்கும் போதே உள்ள இருக்கிற ஆத்ம பொருள் தான் பார்க்கணும்னு எதிர்பார்த்தாரு. அவனால முடியல, அதனால வெளியில அனுப்பிட்டாரு. நிறைய பேர் ரமண மகர்ஷி கூடயே வச்சுக்கிட்டாரு. ஏன்னா he knows that they have transcended the body of பகவான். பாடியை தாண்டி பாக்குறாருன்னு ரமண மகர்ஷிக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து தெரிஞ்சா அவங்களை அங்கேயே ரீட்டைன் பண்ணிக்கிட்டாரு. அப்படி தெரியாதவங்க தான் வந்து வெளியில அனுப்பிச்சுக்கிட்டாரு. ஸோ வந்து நம்ம ஒரு ஃபிகரை பார்த்தோ இல்லைன்னா வந்து ஒரு குருவை பார்த்தோ ஒரு ஐடலை பார்த்தோ ஒரு சிவலிங்கத்தை பார்த்தோ நம்மளுக்கு பக்தி உருகுதுன்னா அது வந்து நம்ம ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பக்தி பண்றது வந்து அத்வைத்திக் பக்தி யோகம், அத்வைத்திக் ஞான யோகம், அத்வைத்திக் கர்மயோகம். இது மூணுமே பேரலா எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து அப்ளை பண்ணி நம்மளை நம்ம தேத்திக்கலன்னா வந்து ரொம்ப கஷ்டம், நம்மள கரையேற முடியாது நம்மளால. எஸ்பெஷலி இது மூணுமே வந்து நம்மளுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நம்மளுக்கு உள்ள இருந்து ரேஜ் வழியில வரும்போது அதுதான் வந்து ரைட் மூமெண்ட் ஃபார் பிராக்டிசிங் ஆல் தி த்ரீ. அந்த தைரியம் நம்மளுக்கு வந்து வரணும். அப்பதான் வந்து அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அந்த ப்ராப்ளம் வந்து அந்த சால்வ் ஆகிறதுக்காக தான் வந்தது, நமக்குள்ள இருந்து தான் வந்தது, நம்மள ஆத்மாவை இன்னொரு படி உள்ள எடுத்துட்டு போறதுக்கு. ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ராஜயோகம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. நான் உள்ள போகவே இல்லை. ரமண மகர்ஷிலாம் அப்பவே கட் பண்ணிட்டார், ரூட் லெவல்லே கட் பண்ணிட்டாரு. அதெல்லாம் டூயிங்குள்ளேயே போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு, சகஜமா இருன்னு சொல்லியிருக்காரு. எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம், எக்ஸ்ப்ளோர் வெளியில பண்ண வேண்டாம், எக்ஸ்ப்ளோர் உள்ளதான் பண்ணணும். நம்மளோட தாட்ஸ், நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட ஐடியாலஜி, நம்மளோட வேல்யூஸ் உள்ளுக்குள்ள டீப் ரூட்டடா இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி உள்ளுக்குள்ள போகிறதா நம்ம பண்ண வேண்டிய வேலை. வெளியில என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ரமண மார்க்கத்துல நீங்க இல்லைன்னு அர்த்தம். இதுவும் பண்ணலாம், தப்பொன்னும் இல்லை, நிறைய பேர் பண்றாங்க, சக்சஸும் ஆயிட்டு இருக்காங்க. பட் ஆனா நீங்க ரமண மகர்ஷி பத்தி விட்டுருங்க. நீங்க அவங்க சொல்றபடி கேட்டு அவங்கள குருவா எடுத்துக்கிட்டு நீங்க வாங்க. இவென்ச்சுவலா இங்க தான் வரணும். இது முடியலன்னா இங்கேயே இருந்து தப்பா பண்றதை விட யூ கெட் ஒரு ஸ்டெப் கீழே வந்து கார்ல கியர் மாத்துற மாதிரி 4th கியர்ல ஃபாஸ்டா போகும்போது 5th கியர்ல இருப்போம். ஏதாவது வண்டி வந்துருச்சுன்னா 5th கியர்லயேவா இருப்போம்.
டக்குன்னு வந்து செகண்ட் கியருக்கு வந்து ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம்ல, அந்த மாதிரி வந்து அந்த அந்த குருலையும் பகவான் தான் இருக்காரு. அந்த ஹட்டயோகம் ராஜயோகம் சொல்லிட்டு இருக்கிற குருலையும் நம்ம பகவான் தான் இருக்காரு. அவங்க சிஷ்யர்கள்லாம் வந்து சின்சியரா கத்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு தேவை. சரிங்களா? அவங்க கிட்ட ரமண மகர்ஷி பத்தி பேசினா முழுசா புரியாது. நான் இங்க எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, ரமண மகர்ஷி தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கீங்கன்றதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ரமண மகர்ஷி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வெளியில போயிட்டு அது இருக்கு அங்க இருக்கு இங்க பரிகாரம் இருக்கு அந்த ஹோமம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணா யூஸே இல்லை. நீங்க ரமண மகர்ஷி கிட்ட வந்தது அத்வைத்தம் நாலேஜ் உங்ககிட்ட வந்து யூஸே இல்லை. அதனாலதான் இப்ப வந்து நீங்க வந்து தப்பான ஒரு வாழ்க்கையில இருக்கீங்க. you are basically spoiled kid, spoiled adult or whatever it is. எல்லாம் பழக்கங்களும் இருக்கு. ஓகே, ட்ரிங்கிங்னு வச்சுக்கலாம், இல்லை ஸ்மோக்கிங்னு வச்சுக்கலாம். சடனாக உங்களுக்கு ஞானோதயம் வருது, நான் இனிமேல் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கிறீங்க. ஓகே, சங்கல்பம், ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கிறீங்க, நான் இனிமே திருந்த போறேன் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நிஜமாலேயே ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் வந்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவன் குடிச்சான், சிகரெட் ஸ்மோக் பண்ணான், அவங்க கூட சுத்தினான், எல்லாமே பண்ணான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. பட் சடன்லி ஹி வாண்டட் டு கம் அவுட் ஆஃப் இட். அப்போ என்ன பண்ணுவான்? ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு அவன் முன்னாடி. ஒன்று, அவங்க எல்லாருமே அவாய்ட் பண்ணிடணும், இல்லாட்டி அவங்களே மாத்திடணும். இல்லைங்களா? இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணாதான் அவனால வந்து சக்சீட் பண்ண முடியும் அவன் எடுத்த சங்கல்பத்துல. இல்லைங்களா? எப்படி வந்து நம்ம உலகத்துல ஸ்ட்ராங் சங்கல்பம் எடுத்து அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோமோ, அந்த மாதிரி மோட்சம் வேணும் அப்படின்ற ஒரு சங்கல்பம். ஆமா இருக்கலாம். பட் நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் வந்து வேர்ல்ட்லி பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்றேன். அங்கேயோட ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து ரமணா டிவோட்டி பத்தி சொல்லல. சரிங்களா? ஒரு வேர்ல்ட்லி பர்சன் சங்கல்பம் எடுத்தா இப்படி தானே பண்ணுவான் இல்லையா? நான் வரேன், அங்கதான் வருவேன், எங்க போவேன் நான். ஸோ வந்து இது எதுக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எதுக்கு வேர்ல்டோட சொல்லி இதை சொல்றேன்னா, நம்ம இங்க இருந்து தான் இங்க வந்துகிட்டு இருக்கோம் இப்போ. இல்லைங்களா? அதனாலதான் இங்கேயோட ஆரம்பிச்சு இங்க வருவேன் நான். எப்படி வந்து அவங்கள இதெல்லாம் நம்ம பண்ணதான். இன்னொரு விஷயம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஆஸ் ஆன் டுடேஸ் டேட் நிறைய சங்கல்பம் எடுத்து நிறைய நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்திருக்கோம். அதுக்கு நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய செஞ்சிருக்கோம். இட் இஸ் நாட் தட் வி டோன்ட் நோ ஹவு டு டேக் அ சங்கல்பம் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஒரு சில ஏரியாஸ் நம்ம ஃபெயில் ஆயிட்டு இருக்கோம். ஓகே, எதுக்காக ஃபெயில் ஆயிட்டு இருக்கோம்னு சொல்றேன். சங்கல்பம் இல்லை, அங்க மோட்சம் வேணும்ன்ற சங்கல்பம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இல்லைங்களா? ரமண மகர்ஷி கிட்ட வந்து எனக்கு மோட்சம் வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், உண்மையிலேயே தேப்பெருமாநல்லூர் கோவில் கும்பகோணத்துல வந்து போயிருக்கோம். பாவம், அவன் வந்து ரொம்ப வேர்ல்ட்லியான ஃப்ரெண்டு. பட் ஆனால் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல் டேஸ்ல. நானும் வரேன்னு சொல்லிட்டு அவனும் ஆர்வமா வந்தான். தேப்பெருமாநல்லூர் கும்பகோணம் கோவிலுக்கு போகணும். போய் 3 பேர் போனோம் நாங்க. அது 2 பேர் வந்து ரமண மகர்ஷி பத்தி, அவனுக்கு 3வது ஆளுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு ரொம்ப வெரி வேர்ல்ட்லி குட் பர்சன் அட் ஹார்ட். நாங்க போனோம். போய் கோவில்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்களாம் எக்ஸைட் ஆயிட்டோம். ஏன்னா வந்து அந்த கோவிலோட ஃபலஸ்ருதி என்னன்னா, அந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போனவங்களுக்கு வந்து மறுஜென்மம் இல்லை அப்படின்றது தான் வந்து அந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி. நாங்களாம் பயங்கரமே எக்ஸைட் ஆகி இந்த ஜென்மமே முக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடா அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே வந்து உள்ள போயிட்டோம். உள்ள போய் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பையன் இல்லை. எங்க போனான்னு தேடிட்டு இருக்கோம். சரி, ஓகே, சிவன் கிட்ட வந்துட்டோம்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு ப்ரேக்ஷன்லாம் பண்ண வெளியில வந்து கார் கிட்ட நின்றுகிட்டு இருக்கான். ஏன்டா ஊர்ல வரல அப்படின்னு கேட்டோம். உண்மையிலே எனக்கு நடந்த இது அவன் சொல்றான், நீங்க பேசிக்கிட்டே போனீங்க, இந்த கோவிலுக்குள்ள போனா இன்னொரு ஜென்மம் இல்லைன்னு, எனக்கெல்லாம் இன்னொரு ஜென்மம் வேணும்னு சொல்லிட்டான். ஜெனுவனா சொல்றான் அவன். எதுக்கு இன்னொரு ஜென்மம் வேணான்னு எதுக்கு நினைக்கணும்னு அது வரைக்கும் நாங்க நினைச்சதே இல்லை. இட்ஸ் சோ நேச்சுரலி ஹேப்பன் டு அஸ் that we don't want another ஜென்மம். பட் ஆனா சேம் வெரி force is there in him to get one more ஜென்மம். It's okay, let him have. சரிங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ அந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டு கூட எப்படி டீல் பண்றது? அவனுக்கு ஆத்ம வித்யெல்லாம் சொல்லிட்டு உட்கார முடியாதுல்ல, அவனை அவாய்ட் தான் பண்ண முடியும். we will find ways to avoid him. இல்லையா? வேற வழி இல்லை. ஏன்னா வந்து we have taken a strong sankalpam not to drink. அவன் வந்து நோயன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்து நம்மளை அலோவ் பண்ணாம ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தானா வேற வழி இல்லாம அவாய்ட் பண்ணுவோம் and we will succeed also. இல்லைங்களா? இப்போ
நம்மளுக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங் சங்கல்பம் உள்ள வந்துருச்சுன்னா அந்த ஸ்பாயில்ட் ஃப்ரெண்ட் வந்து நம்மளோட மைண்ட். இப்போ ஒன்று நம்ம மைண்டை அவாய்ட் பண்ணணும், இல்லாட்டி நம்ம மைண்டை வந்து மாற்றிடணும். இது ரெண்டுமே பேரலாக பண்ணும். அதுதான் சாதனை. அதுக்கு ஸ்ட்ராங் சங்கல்பம் வேணும். சங்கல்பம் இல்லாமல் நம்மனால வந்து சாதனை சரியா பண்ண முடியலன்னா சங்கல்பம் சரியில்லைன்னு அர்த்தம். சங்கல்ப பலம் வந்து இல்லைன்னு அர்த்தம். வீக்காக நினச்சிக்கிட்டு இருக்கோம், சரி மோட்சம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள இருந்து ஸ்ட்ராங்காக மோட்சம் வேணும், போகிறோம், நான் சஃபர் பண்ணது போகிறோம்னு உள்ளுக்குள்ள இருந்து ஸ்ட்ராங் சங்கல்பம் வந்ததுன்னா நேச்சுரலாக நம்ம பண்ண வேண்டியது பண்ணிடுவோம் மைண்டோட. ஸோ மைண்டை அவாய்ட் பண்ணோம். பேட் ஃப்ரெண்ட்ஸ், பேட் கம்பெனி. மைண்ட் இஸ் பேசிக்லி பேட் கம்பெனி. நம்மளை வந்து அது பண்ணு இது பண்ணு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் மைண்டை. ஸோ வந்து அந்த சங்கல்பம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வேணுமோ அதை ஆல்ரெடி நான் அதை ஆகி அங்கே இருந்து அதை ஆயிட்டேன்னு பிலீவ் பண்ணி ஃபெய்த் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து அந்த வெளியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற மைண்டை வந்து வெளியிலேயே நிறுத்தி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸாக இருக்கணும். இது வந்து ஓவர் நைட் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாம் நல்லா இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆத்மாவை டச் பண்ணுறது ஓரளவுக்கு சாத்தியம். ஏன்னா வந்து ஆத்மா வந்து இப்போ வந்து வெளியில் வந்து ஒரு ஏசி ரூமில் நம்ம போனால் நம்மளுக்கு சுகம் கிடைக்குது இல்லைங்களா? ஆத்மாவும் சுகம் தான் கொடுக்குது. அது ஆத்மாவோட குணம் ஆக்சுவலாக வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து எல்லாம் நல்லா இருக்கும்போது உள்ளுக்குள்ளே போய் அந்த சுகத்தை வந்து டச் பண்ணி இது ஆத்மாவோட சுகம் தான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நாமே நிறைய வாட்டி சொல்லி பேசிக்லி we have to brainwash ourselves that this is ஆத்மா. ஆக்சுவலாக பிரெயின் வாஷ்ன்ற வேர்டு நெகட்டிவ் வேர்டு தான் உலகத்தில். பட் ஆனால் எதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ண வேண்டிய எனக்கு இருக்குன்னா, இந்த உடம்பு இந்த மனசு நம்ம தான்ன்றது பிரெயின் வாஷ் பண்ணி இருக்குன்றதுனால ஆப்போசிட் பிரெயின் வாஷ் பண்ணணுன்றதுனால சொல்கிறேன். பண்ணி இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு மெமரியில் வச்சுக்கணும். ஓகே, திஸ் இஸ் மை ரியல் செல்ஃப். சுகம், சந்தோஷம், சாந்தி, இதுதான் ரியல் செல்ஃப்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம சாதனை பண்ணும்போது ஜபம் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போய் ஓகே நான் இருக்கேன், நான் இதுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுட்டு மெமரியில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனை வரும்போது மைண்ட் ஆஜிடேட் ஆகும்போது நம்ம வந்து இந்த ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட் ஸ்டேட்டில் இருப்போம் இல்லையா? அந்த ஆப்போசிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த ஸ்டேட்டை தேடணும். அப்போ தட் இஸ் த டைம் டு சர்ச் ஃபார் திஸ். அந்த டைமில் வந்து நம்ம தியரிட்டிக்கலாக வந்து நம்ம ஆத்மா நம்ம இதுதான் அப்படின்னு வந்து அந்த தாட்குள்ளே இன்னொரு தாட் வந்ததுனால பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த ஸ்டேட்டை. அதுக்கு நம்ம ஸ்டேட் மெமரியில் இருந்துக்கணும். அந்த ஆத்மா ஸ்டேட் வந்து மெமரியில் இருந்துக்கணும். வாட் எவர் வி கால் அவர் ஆத்மா இஸ் ஏதோ சுகமான ஸ்டேட்டு. நம்ம வந்து முக்தியை உடனே அடைஞ்சிடணும்னு சொல்கிறேன். ஆஸ் அ சாதகன் என்ன பண்ணணுன்றதுல தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அந்த வி ஹாவ் டு கெட் ஃபெமிலியர் வித் திஸ் ஆத்மா ஸ்டேட். நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சாந்தியாக இருக்கும், சுகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், தாட்ஸ் மினிமலிஸ்டிக்காக இருக்கும், நம்ம நல்லா இருக்கும். ஓகே, இதுதான் என்னோட ஐடியல் ஸ்டேட், இதுதான் நம்ம ரியல் ஸ்டேட் அப்படின்னு வந்து நினச்சி வச்சுக்கிட்டு அதை மெமரியில் வச்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வச்சுக்கணும். எதுக்குன்னா ஸோ தட் வென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கம்ஸ் என்ன தெரியுமா பண்ணணும்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வரும்போது இப்போ வந்து இந்த நம்ம சுகம்னு நினைச்ச ஸ்டேட் வந்து ஆத்ம சாட்சாத்காரம் இட் இஸ் நாட் எட் ஆத்ம சாட்சாத்காரம், பட் இட் இஸ் ஒரு ட்வைலைட் மாதிரி சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்டேட். அது சரிங்களா? என்ன ஆகும்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேட்டுக்காக தேடணும்னா அந்த ப்ராப்ளம் கொடுக்குற புஷ்ல வந்து இந்த ஸ்டேட்டை விட இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி ஆத்மா கிட்ட நம்ம போவோம். we'll be a better and more towards Atma after crossing from that problem by contemplation like this. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆக்சுவலி ஹெல்பிங் அஸ். அதை ஹெல்ப்பாக பார்க்கணும், ஹெல்ப்பாக பார்த்து பண்ண வேண்டியதும் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? யார் மோஸ்ட் ப்ராப்ளம்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லேடர் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு. டென்மார்க், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அந்த மாதிரி அதை சுற்றி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது வேர் தேர் ஆர் நோ ப்ராப்ளம்ஸ். அயர்லாண்ட்லாம் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். எலக்ட்ரிசிட்டி நல்லா இருக்கும், சீப் ரோட்ஸ் நல்லா இருக்கும், கவர்மெண்ட் நல்லா இருக்கும், கரப்ஷன் பெருசாக இருக்காது, எல்லாருமே நல்லா இருப்பாங்க, எல்லாருமே டெய்லி பார்ட்டி பண்ணுவாங்க, சந்தோஷமாக குதிப்பாங்க, டெய்லி ஆல்கஹால், டெய்லி சிகரெட் ஸ்மோக்கிங், அவங்க ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும், அதெல்லாமே தாங்கிப்பாங்க. அவங்க பேசிக்கலி ப்ராப்ளம் இல்லாத ஒரு இடம் அது. பட் ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க தனியாக இருக்கும்போது மோஸ்ட் டிப்ரெஸ்டாக இருப்பாங்க அவங்க. பிகாஸ் ப்ரோக்ரஸ் இல்லை அவங்களுக்கு. அவங்க ப்ரோக்ரஸ் எங்கே பண்ணணும்னு பார்த்தாலும் ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை சுற்றி.
நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ப்ரோக்ரஸ் வேணும்னா வெளியில ப்ராப்ளம்ஸ் தேவைப்படுது உலகத்துல இருக்கும்போது. அதனாலதான் இது கர்ம பூமி. இந்த இந்தியால பிறந்து, எஸ்பெஷலி சவுத் இந்தியால பிறந்து நம்ம வாழ்க்கை லீட் பண்ணிட்டு இருக்கோம்னா அது கர்ம பூமியில பிறந்திருக்கும்னு அர்த்தம். அந்த டைம்ல சேலஞ்சஸை வந்து ஒரு லேடரா யூஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்குமே தவிர இதுல இருந்து எப்படி ஓடி போயிடலாம், எங்க இருந்து லோன் வாங்கலாம், எப்படி கடன் தீக்கலாம், யூஎஸ்க்கு போனா நிறைய காசு கிடைக்குமா, இது சீக்கிரம் தீர்த்துடலாமா, இந்த மாதிரி மைண்ட் செட் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது. மகாபெரியவா கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, நீங்க வந்து கரை தாண்டி சமுத்திரத்தை தாண்டி போக கூடாதுன்னு சொல்றீங்களே எங்க கிட்ட, பட் ஆனா ஃபாரினர்ஸ் எல்லாம் சமுத்திரத்தை தாண்டி தானே வராங்க, அப்ப அவங்க பண்றது தப்பான்னு கேட்டிருக்காங்க. மகாபெரியவா அதுக்கு சிரிச்சு சொல்றாரு, நீங்க எதுக்கு அங்க போகணும்னு நினைக்கிறீங்க, அவங்க எதுக்கு இங்க வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து மகாபெரிய கிட்ட வர்ற ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து சீக்கர்ஸ் பேசிக்கலி. அவங்க ஆத்மாவை உண்மையை தேடி வராங்க. அவங்க பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க வந்து எக்ஸ்டர்னல் ஒரு பொருளை தேடி போறீங்க, அதனாலதான் தப்புன்னு சொல்றேன்னு சொல்லி பகவான் மகாபெரியவா சொல்றாரு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது இப்போ வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன், உடனே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ராப்ளம் யாருக்குன்னு நினைக்கலாம் சொல்லலை. ஓகே, அந்த ப்ராப்ளம்க்கு வெளியில் பண்ண வேண்டியது பண்ணுங்க. பட் ஆனால் அந்த ப்ராப்ளம்னால எஃபெக்ட் ஆகாமல் பண்ணுங்க, அதுவே பெரிய ஃபீட் இல்லையா? ஒரு நம்மளுக்கு வெளியில் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம எஃபெக்ட் ஆகி அந்த சுச்சுவேஷன் ரெஸ்பாண்ட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறோம், எப்படியோ சால்வ் ஆகிடுது. ஓகே, பட் ஆனால் அதை சால்வ் பண்ற ப்ராசஸ்ல நம்ம எஃபெக்ட் ஆகிறோம் இல்லையா? இங்கே தான் ஆஸ் அ டாக்டர் நான் இந்த செஷன் வச்சதுக்கு காரணம். ஏன்னா என் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து மைண்ட் லெவலில் ப்ராப்ளம் வந்து பாடி லெவலில் டிசீஸ் வர வச்சுக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவசரமே இல்லை இல்லைங்களா? பிபி எனக்கு என்கிட்ட பிபியோட வந்திருக்காங்க, இல்லை சுகரோட வந்திருக்காங்க, இல்லை ஐபிஎஸோட வந்திருக்காங்க. நான் அதை சரி பண்ணணும், மருந்து கொடுத்தா சரியாக மாட்டேங்குது. எனக்கு கிளியரா தெரியுது மைண்ட் தான் ப்ராப்ளம்னு. எனக்கு பின்னாடி பகவான் இருக்காரு. அண்ட் 10ஆவதுக்குன்னு ஆயுர்வேதத்துல வந்து தீ தைரிய ஆத்ம விஜானம் மனோதோஷ ஔஷதம் பரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனோதோஷத்துக்கு ஔஷதம் மெடிசன் ஒரு டாக்டர் என்ன கொடுக்கணும்னா ஆத்ம வித்யா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் இருக்கு எங்களுக்கு. ஒரு வைத்தியம் பண்ண வேண்டிய வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஆத்ம வித்யா வந்து ஒரு வைத்தியனா ஆத்ம வித்யா வந்து பகவானோட டிவோட்டியா நான் இருக்கிறத விட பெரிய பாக்கியம் எனக்கு வேற என்ன இருக்கும் இல்லையா? இது வந்து நான் லூஸ் பண்ணக்கூடாது. அதனால அட்லீஸ்ட் இப்போ வந்து நான் பப்ளிக்ல இந்த மாதிரிலாம் பேச முடியாது, யாருக்கும் புரியாது நான் பேசுறது. அட்லீஸ்ட் 4 பகவான் டிவோட்டிஸ் வரும்போதாவது நான் அவங்க கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு சொல்லி என்னோட டாக்டரோட கர்மாவை வந்து ஸோ வந்து அதான். ஸோ அதனால வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவில் வந்து அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம உள்ளுக்குள்ள எஃபெக்ட் ஆகாம டீல் பண்ணி முடிச்சு தீர்க்கணும். அதுதான் நம்மளோட சேலஞ்ச். எப்படின்னா ஆத்மாவோட பலத்தினால பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம ப்ராப்ளம்ஸோட டெஃபினிஷன் வந்து எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ ஆஸ் ஆன் டுடேஸ் ஏஜ் ஹூஎவர் வி ஆர் அட் வாட் எவர் ஏஜ் வி ஆர், நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் ப்ராப்ளமாக இருக்கும். மேரேஜ் ஆகாதவங்களுக்கு ஆகணும்னு, ஆனவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு, இல்லைன்னா வந்து ஸ்பௌஸுக்கு வந்து கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு, இல்லைன்னா பசங்க பிறக்கலன்னு, பிறந்த பசங்க சரியா வளரலன்னு, இல்லைன்னா பசங்களுக்கு கல்யாணம் நடக்கலன்னு, ஏதாவது ஒன்று. அது வந்து அன்எண்டிங்காக வந்து கடைசி காலத்தில் 90 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட என்னால் சரியாக மூச்சு வாங்க முடியல, என்னை யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க, எனக்கு சாப்பாடுக்கு டைம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வரைக்கும் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா என் பொம்மையை அவன் பிடுங்கிட்டான், இல்லைன்னா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைக்கல கிரிக்கெட் ஆடும்போது. அது ஒரு நான் வந்து வேற யாரோட எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்கல, என்னோட எக்ஸாம்பிள் தான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து ஐ திங்க் 6th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்டோ இருந்தேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்னோட பர்த்டே. சரிங்களா? நாங்கெல்லாம் டெய்லி ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுவோம். அன்னைக்கும் நாங்கள் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடணும். என் பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சாக்லேட்ஸ்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேட்ச் ஆரம்பித்தோம். மேட்ச் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்குள்ளேயே நானே நினச்சிக்கிட்டேன் தட் ஐ எம் அ ஸ்பெஷல் பாய் டுடே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பிகாஸ் பர்த்டே பாய்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல்ல, அதனால அப்படி நான் நினச்சிக்கிட்டேன் ஆஸ் பர் தி வேர்ல்ட்லி பர்சன். ஓகே, நாட் ஃபார் அ சாதகன். ஓகே, அப்படின்னு நினச்சி பேட்டிங் விளாண்டேன். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அதுவும் அவுட் ஆயிட்டேன். அவுட் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்லை, எனக்கு இன்னொரு காஜ் வேணும் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை துரத்தி விட்டுட்டாங்க கிரவுண்ட்ல இருந்து. நான் அன்னைக்கு ஃபுல் டே பீயிங் மை பர்த்டே ஐ வாஸ் வெரி டிப்ரெஸ்ட். அன்னைக்கு ஃபுல் டே போயிடுச்சு. எனக்கு எவ்வளோ நல்லது நடந்தாலும் அன்னைக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கலன்றது மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. நான் இப்போ ஞாபகம் வச்சிருக்கேன்னா எந்த அளவுக்கு நான் வந்து அது டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு பாருங்க. ஓகே, பட் இப்போ நினைச்சு பார்க்கும்போது நான் சிரிக்கிறேன்ல,
அது வந்து இட் ஆல்மோஸ்ட் கன்சியூம் 12 hours ஆஃப் மை டே. ஏன்னா அட் தட் டைம் தட் வாஸ் சீரியஸ் ஃபார் மீ. ஓகே, இப்போ அந்த 12 hours திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல. இப்போ அந்த வயசில் அந்த பிரச்சனை எனக்கு எந்த அளவுக்கு சீரியஸோ, ஐ சடன்லி ரியலைஸ் தட் இந்த வயசில் இந்த டைமில் இப்போ என் கண்ணு மூடி இருக்கிற பிரச்சனை வந்து அதே மாதிரி சீரியஸ் தான். பட் ஐ டிசைடட் நாட் டு வேஸ்ட் மை டைம் எஃபெக்டிங் மை செல்ஃப். ஏன்னா இன்னொரு 25 வருஷம் கழிச்சு நான் திருப்பியும் இந்த மாதிரி செஷனில் உட்காந்து நான் வந்து 33ல இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது. பட் ஆனால் அப்படி டீல் பண்ணேன். இப்போ எனக்கு 75 வயசு வந்துருச்சு, நான் இப்போ சரி பண்ணிட்டேன்னு சொல்ல விரும்பலைண்ணா. நவ் ஹியர், இப்போ இங்கே நம்ம வந்து ஆத்மாவோட பலத்தை வச்சுக்கிட்டு எஃபெக்ட் ஆகாம சந்தோஷமா இருக்கணும் இன் பிட்வீன் த ப்ராப்ளம். கிருஷ்ணருக்கு லாஸ்ட்ல வந்து இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ்னா வந்து ஹவு பேட் கேன் அ ப்ராப்ளம் பி இல்லையா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து யாரோ வந்து ஒரு 5,000 rupees ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதுவே நிறைய பேருக்கு எஃபெக்ட் ஆகும் இல்லையா? ரீசெண்டாக எங்கள் மாமா வந்து ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டாரு. 6,000 ரூபாய் புக் பண்ணி அவர் கண்ணு முன்னாடி ட்ரெயின் போகிறது பார்த்துட்டாரு எக்மோரில். 1.5 மாதம் கழிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகேங்களா? இப்போ வந்து அதெல்லாம் ஈஸி சரிங்களா? காசு தான், இன்னைக்கு போனால் நாளைக்கு வரும். ஓகே, அது ஈஸி. அதே மாதிரி யாரோ ஒருத்தங்களை ஒரு பேட் வேர்ட் திட்டாங்க, அதுவும் நிறைய பேர் எஃபெக்ட் ஆவாங்க. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு 10 வருஷம்லாம் கூட அன்னைக்கு நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை விட்டுட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணவங்கலாம் நம்மளுக்கு தெரியும். அதுவும் ஈஸி தான் ஃபார் சாதகன். என்ன சொல்லல, என் ஆத்மாவை தானே சொல்ல, என்ன உடம்பு தானே சொல்கிறாங்க, நான் தான் ஆத்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் ஈஸி தான். ஓகே, பட் ஆனால் ஹவு பேட் அ ப்ராப்ளம் கேன் பி அப்படின்னு நினைக்கும்போது நான் ஒரு சினேரியா சொல்கிறேன். நம்ம இருக்கோம், எல்லாமே கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு. சடனாக இந்த இந்த இப்போ வந்து வயநாட்டில் நடந்தது ஒரு இன்சிடெண்ட். அதுக்கு நடுவில் ஒரு சாதகன் இருந்தான்னா எவ்வளோ கஷ்டம் அது இல்லையா? சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், வீடு, சேர்த்து வச்ச சொத்து, நம்ம கம்யூனிட்டியே வந்து அழிஞ்சு போகும்போது அப்போ வந்து அந்த சாதகனால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வரும்ல. இட் இஸ் டெஃபினெட்லி டிஃபிகல்ட். ஈவன் ஃபார் மீ இட் இஸ் டிஃபிகல்ட் இல்லை. பட் ஆனால் இந்த சிச்சுவேஷனில் கூட கிருஷ்ணன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். யாதவ குலமே அழிஞ்சு போயிடும்னு சொல்லி திரௌபதி கிருஷ்ணனுக்கு சாபம் விடுவாங்க இல்லையா? ஏன்னா வந்து கௌரவர்களே வந்து கிருஷ்ணன் தான் வந்து ஃபுல்லாக கைட் பண்ணி கொல்ல வச்சாரு. காந்தாரி வந்து சாபம் விடுவாங்க கிருஷ்ணன் கிட்ட. இந்த மாதிரி வந்து உன்னோட யாதவ குலமே, என் குலம், என்னோட பசங்க எல்லாருமே நீ வந்து கொல்றதுல வந்து நீ வந்து இன்வால்வ் ஆயிருக்க, அதனால வந்து உன் குலமே நாசனம் ஆயிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து ஆத்மாக்குள்ள போயிட்டு இதை எப்படி மாத்தலாம், அந்த சாபத்தை எப்படி பரிகாரம் தேடலாம் அப்படிலாம் பண்ணல. ஹி ஜஸ்ட் வாஸ் தி ஆத்மா ஈவன் தென். அண்ட் அந்த சிச்சுவேஷனும் வந்தது. அவரோட குலம் வந்து அவர் கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்டு இருந்தது. பக்கத்துல உத்தவர் இருந்தாரு. கிருஷ்ணர் அந்த சீனை பார்த்து கிருஷ்ணர் சொல்றாரு, இதெல்லாம் மாய, இதெல்லாம் உண்மை இல்லை, இதை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவரோட கிளானை வந்து அவர் எப்படி வச்சிருந்தாருன்னு பாகவதம் படிச்சா தெரியும் நம்மளுக்கு. பார்த்து பார்த்து செஞ்சார். அவரோட டிஸ்கிரிப்ஷன் அபவுட் ஹிஸ் கம்யூனிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொர்க்கம் மாதிரி வச்சிருந்தாரு அந்த இடத்த. எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்க, அவ்வளோ வெல்த் இருக்கும் அவருக்கு. எல்லாமே வந்து பார்த்து பார்த்து செதுக்கி வச்சிருந்தாரு அவரோட சாம்ராஜ்யத்தை. அது ஓவர் நைட் அழியும் போது அன்எஃபெக்டடா இருந்தாரு. அந்த லெவல் அட்லீஸ்ட் நம்ம சங்கல்பம்லயாவது இருக்கணும்னு சொல்றேன்னா. ஓகே, நாளைக்கே அந்த லெவலுக்கு நம்மளால மேபி போகலாமோ என்னவோ, அந்த சங்கல்பம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா. அப்படி இருந்ததுன்னா, அந்த சங்கல்பம் அந்த லெவல்ல போகணும்ன்ற சங்கல்பம் நம்மளுக்கு இருந்ததுன்னா, அப்போ பகவான் என்ன பண்ணுவாருன்னா குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸா நம்ம முன்னாடி வைப்பாரு. அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஆத்மா பலமோட எஃபெக்ட் ஆகாம டீல் பண்ணி முடிச்சிட்டோம்னா அடுத்த ப்ராப்ளம் முன்னாடி எடுத்துட்டு வந்து வைப்பாரு. ஆத்ம பலமோட எஃபெக்ட் ஆகாம டீல் பண்ணி வச்சு அடுத்த ப்ராப்ளம் வைப்பாரு. இது வந்து நான் ஒரு செகண்ட்ல முடிச்சிட்டேன். பட் இது பண்றது கஷ்டம். பட் கஷ்டப்படணும். அப்போதான் ஆத்மாவை நம்ம நாடி போகும். ரமண மகர்ஷி முக்தி எப்போ வரும்னு கேட்டா என்ன சொன்னார்னா, ஒரு ஆளை வந்து தண்ணிக்குள்ள முக்கி வச்சா அவன் வந்து வெளியில வரணும்னு எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுவானோ, துடிப்பானோ, அந்த அளவுக்கு முக்தி வேணும்னு துடிக்கணும்னு சொன்னாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம முக்தி டெஃபினிஷன் சின்னதா ஒரு எடிட் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, that will be seemingly a incurable problem or unavoidable or unsolvable problem அப்படி தெரியும் நம்ம முன்னாடி. ஓகே, லைக் முக்தி வந்து ஈவன் சாதகர்கிட்டயே பேசணும், நாளைக்கு முக்தி வந்துருமா, எப்போ முக்தி வரும்னா கிட்ட ஒரு ஸ்மைல் தான் இருக்கும் உங்ககிட்ட. ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு ஏரியா அது.
ஓகே, அதை விட கொஞ்சம் பெட்டர்னா ப்ராப்ளம் இருக்கு பட் சொல்யூஷன் வந்து எனக்கு இல்லாத மாதிரி தோணுதுன்றது ஒரு சினேரியோ, நம்ம முன்னாடி இருக்கிற சினேரியோ, பிராக்டிக்கல் சினேரியோ. அந்த சினேரியோ வந்து நீங்க ஆத்மபலம் வச்சு நீங்க வின் பண்ணி காட்டுங்க. வின்னிங்னா வந்து நாட் சால்விங் த ப்ராப்ளம் ஃபார் எவர், பட் நாட் கெட்டிங் எஃபெக்டட் வித் த ப்ராப்ளம் yet டீலிங் வித் த ப்ராப்ளம். அதுதான் வின்னிங் இங்க. ஓகே, அதுதான் ஒரு சாதகனுக்கு வின்னிங். அது பண்ணீங்கன்னா அந்த என்ன ஆண்டி மைக் கொடுங்க. டாக்டர் செஷன்ல சொல்லும்போது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு புரியல அப்படிங்கும்போது நம்ம கிட்ட ஒரு டூப்ளிகேட் கீ இருக்கு அப்படின்னு நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ அதுவும் இதுவும் ரிலேட்டட். ஆமா ஆண்டி, இப்போ வந்து அப்பா வந்து வயசம்ல சொன்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணாருன்னா, அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் இருக்கு. அப்பா வந்து ஃபார் அதர்ஸ், எங்க அப்பா வந்து யோகிக் செல்ஃப் மாஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செஷன் நடத்திட்டு இருந்தாரு. நிறைய பண்ணாரு. நாங்க எல்லாமே வந்து வயசமோட ப்ராடக்ட்ஸ் தான். அதனால தான் வந்து அவங்க அந்த அந்த செஷன்ல இருந்து ஒரு பாயிண்ட் தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த உலகம் நடக்குது. இந்த உலகம் வந்து ரமண மகர்ஷி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் வந்து ஒரு மாயை நடத்தி வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அண்ட் வந்து ஆத்மா வந்து இந்த மாயாவை டச் கூட பண்ணலன்னு சொல்றாரு ரமண மகர்ஷி. லைக் ஹவு இப்போ வந்து ஸ்க்ரீன்ல ஒரு கேரக்டர் அழுதுச்சுன்னா அந்த டியர்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீன்ல படாது இல்ல, அந்த மாதிரி வந்து ஆத்மா வந்து இந்த மாயை வந்து அன்எஃபெக்டடா பார்த்துக்கிட்டு இருக்கு, விட்னஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னார் அப்போ ஐவைபியில. பட் ஆனால் வயசம்ல அப்பா என்ன சொன்னாருன்னா, நம்ம ஐவைபி ஸ்டேஜுக்கு போகாததுனால என்ன சொன்னாருன்னா, ஓகே நீ மாயையில இருக்கியா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா, இப்போ இந்த கஷ்டம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு ஒரு சின்ன அப்சர்வ் பண்ணி என்ன வயசம்ல என்ன சொன்னாருன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அது வந்து உங்களால தான் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, இட்ஸ் மீ. அதுக்கப்புறம் எப்படி இட்ஸ் மீ ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா உங்க டைலாக்ஸ்ன்னு சொன்னாரு. நீங்க உள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் உண்மைன்னு சொல்லி உண்மையா நடக்குதுன்னு சொன்னாரு. அண்ட் அதை வந்து ரிவர்ஸ் பண்ண சொன்னாரு. அண்ட் அந்த ரிவர்சல் வந்து கீன்னு சொல்லி சொன்னாரு இல்லைங்களா ஆண்டி? இப்போ வந்து என்ன ஜென்ரலா 2 வயசம் செஷன் அட்டன் பண்ணிட்டு போனவங்க மைண்ட்ல இதுதான் இருக்கும். ஐவைபி போனவங்க கிட்ட வேற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ வந்து வயசம் மட்டும் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் அங்கே கண்டுபிடிச்சிடணும். பட் ஆனால் பகவான் லெவல் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நெசசிட்டி இல்லைன்னு சொல்றாரு. பகவான் வந்து ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வருதோ இல்லையோ செகண்டரி, அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது அன்எஃபெக்டடா இரு பிகாஸ் யுவர் ஆத்மான்னு சொல்றாங்க. இது அப்பா இருந்தா அப்பாவும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஐவைபிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இதுதான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி அதுதான் வந்து ஐ எம் நாட் கேப்பபிள் ஆஃப் டாக்கிங் லைக் திஸ். எனக்கு அங்கிள்லாம் என்னை பார்த்துருக்காங்க. நானும் வந்து எல்லாமே வந்து உண்மைன்னு நினைச்சு மாயன்னு நினைச்சுதான் சாதாரணமாக தான் இருந்தவங்க வந்து ஐ டோன்ட் நோ என்ன ஆச்சுன்னு தெரியல. பகவான் மாதிரி ஓவர் நைட் அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி கூட எதுவும் இல்லை. சம்திங் கிராஜுவலி ஹேப்பன்ட் அண்ட் இட் இஸ் வெரி கிளியர் தட் ஐ எம் தி ஆத்மா, நாட் தி பாடி அண்ட் மைண்ட். அண்ட் இந்த வித்யா வச்சு ப்ராப்ளம்ஸை பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வேற மாதிரி தெரியுது. அதுக்கு ஒரு சிலது சால்வ் ஆயிடுது, அதனால ஒரு சிலது சால்வ் ஆகாமலும் இருக்கு, ஆனாலும் ஆகாட்டியும் அன்எஃபெக்டடா இருக்கு. நாட் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வபிள் இன் திஸ் வேர்ல்டு. எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஆன்டி மைக். எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்குள்ள நம்ம டீல் பண்ணோம்னா அட்டர் ஃபெயிலியர்ல தான் போய் முடியும் நம்ம. We understand everything is Maya. And நீங்க சொல்றீங்க pain is inevitable because அதுதான் நம்மள வந்து இந்த சஃபரிங்ஸ்லாம் நம்மள வந்து மோட்சத்துக்கு தேடி கொண்டு போகுதுன்னு சொல்றீங்க. அப்பதான் நம்ம மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா பெயின் உண்டாக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இன்னெவிட்டபிள். பெயின் இன்னெவிட்டபிள் இல்ல. பெயின் மேபி சாதனம் பண்ற வரைக்கும் தான் இன்னெவிட்டபிள். சாதனம் சஃபரிங் ஆன சிச்சுவேஷன்ஸ் தேவை so that ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மோட்சம் அந்த வெறித்தனம் உங்களுக்கு வரும். ஆமா, அத சால்வ் பண்றதுக்கு குட் திங்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லதாவே நடக்குது. ஓகேவா? இட் இஸ் ஃபேக்ட். இட் இஸ் நல்லதா இருக்கு உங்களுக்கு. அது யூ cannot avoid. இது எனக்கு நல்லா இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. வித் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆர் ஃபீலிங் இட் இஸ் குட். இட் இஸ் குட். உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சக்சஸ், ப்ராஸ்பெரிட்டி, ஹெல்த், ஒரே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. லைக் இந்த இடத்துல ஹவ் யூ ஆர் ஹேண்டிலிங் இட். ஐ மீன் அது நம்ம எப்படி வந்து மைண்டை வந்து we can convince, we
இட் இஸ் அகேன் மாயா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷனை எப்படி கொண்டு வருது? இல்ல நம்மளுக்கு சுத்தி ஃப்ரெண்ட் சொன்னீங்கல்ல எனக்கு இன்னொரு ஜென்மம் வேணும் அப்படின்னு அவர் ஆமா. சொல்றாருன்னா which means he's finding himself very good with Maya. Yes. He is in terms with Maya. ஆமா. So it's okay that I Okay. can born again ஆமா. அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. So அவருக்கு லைக் அவர் எப்படி அதை கொண்டு வரணும்? எதுக்கு கொண்டு வரணும்? அவ்வளவுதான். எதுக்கு அவருக்கு கொண்டு வரணும்? அவரை நீங்க கொண்டு வர வேண்டாம். அவருக்குள்ளேயே அது எதுக்கு? அவருக்கு வேணும்னா எதுக்கு? இல்லைங்களா? உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சஃபரிங் இருக்கு. இப்போ நமக்கே நல்ல ப்ளஷரும் இருக்கு. பட் we know with the knowledge that it is not அப்படின்னு இருந்தாலும் மனசு ஒரு பக்கம் இருக்கும்ல. So how you convincing your mind that it is நான் again Maya? கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி கேக்குறேன். நீங்க கேக்குறது கரெக்டா என்கிட்ட சொல்லுங்க. கஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், சுகங்கள் வரும்போது என்ன பண்ணணும்னு சொல்லல. அதுதானே சொல்றீங்க? ஓகே. How to be unaffected by that? பை சுகம் இல்லையா? கமல்ஹாசன் மாதிரி. ஆமா, அது கஷ்டம். அதனால தான் ப்ராப்ளம்ஸே வருது. பட் ஆனா ப்ராப்ளம்ஸ் அது வந்து நீங்க பிராக்டிஸ்ல வந்துடும் உங்களுக்கு. இப்போ சுகம் வரும்போது யாராவது நம்மள பிரைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு தோணுது இல்லைங்களா? அந்த தோன்றம் வரும்போதே வேண்டாம், நான் ஆத்மா, நான் இல்லை. அங்க அப்படி பிராக்டிஸ் அங்கேயும் இங்கேயும் பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ இங்கேயும் பிராக்டிஸ் பண்ணி அங்கேயும் பிராக்டிஸ் பண்ணாதான் நம்ம வந்து அப்படியே வந்து அந்த ட்ரையாங்கிளோட உச்சிக்கு டிப்புக்கு வந்து நம்ம சேருவோம். இல்லாட்டி இங்க விழுந்துருவோம். இது ஒரு ஜெனரல் क्वेश्चन தான். இப்போ ப்ராப்ளம்ஸ் ஹெவியா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், எல்லா டோரும் க்ளோஸ்டா இருக்கிற ஒரு விஷயம், அப்போ வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, எந்த ஒரு விஷயமும் சாதனை கூட பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்போ நம்ம ரொம்ப வீக்கா இருக்கிற ஒரு ஜோன். அப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த யாகம் பண்ணு, இந்த மந்திரம் பண்ணு அப்படின்னு. ஒரு சில பேர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு நீ இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இது பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு. பட் நம்ம மனசளவுல வந்து அது வேண்டாம், நம்ம வந்து ஒரு பகவான் டிவோட்டியா இருக்கு. அது அங்கதான் நான் சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய காசு இருக்கு, உங்களுக்கு முன்னால யாகம் பண்ண முடியும், யூ கேன் அஃபோர்ட் இட்னா பண்றதுல தப்பு இல்லை. நீங்க வேணும்னா பண்ணிக்கோங்க, பண்ணாம இருக்கிறதுலயும் தப்பு இல்லை. நீங்க அங்க கான்டெம்ப்ளேஷன் வேண்டாம், அங்க வந்து பண்ணணுமா வேண்டாமான்ற டவுட்டே வேண்டாம். எது பண்ணாலும் ஓகே தான். பட் ஆனா எது பண்ணாலும் அன்எஃபெக்டடா பண்ணுங்க. அண்ட் இது பண்ணும்போது இதனாலதான் சொல்யூஷன் வருதுன்னு நினைக்காதீங்க. ஃபார் திஸ் வேர்ல்ட் சேக் நீங்க பண்ணுங்கன்னு சொல்றேன். எக்ஸாக்ட்லி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த உபதேசம். கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொல்லும்போது நீ சண்டை போடு, பட் ஆனா நோ தட் யூ ஆர் நாட் கில்லிங் பட் ஐ எம் கில்லிங்னு சொல்றாரு. தே ஆர் ஆல்ரெடி கில்டுன்னு வேற சொல்றாரு. ஆமா ஆமா, நீங்க ஆமா ஆலம்பனானா என்னன்னா ஒரு 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 எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல நீங்க வந்து கர்மா பண்ணும்போது அது ஒரு பலன் வந்து நீங்க சீக் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹோமம்னு சொன்னீங்கல்ல, பரிகாரம்னு சொன்னீங்கல்ல, எதுக்காக பரிகாரம் பண்றீங்க? எங்கேயோ காசு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் பண்றீங்க. இப்போ வந்து அது பரிகாரம் பண்ணும்போது பண்ணுங்க, வேணும்னா பண்ணும்போது இந்த பரிகாரத்தினால வருதுன்னு நினைக்காம கர்த்ருராக்ஞயா பிராபியத்தை பலம் நினைச்சு பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். அப்பவும் பகவான் ரோல் பிளே பண்ணலாம். வேணும் இப்போ ஒரு பகவான் டிவோட்டியா இருக்காங்க, அவங்க வந்து சாதனை வந்து இன்னும் ஃபுல்லா பண்ண முடியல. எனக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப சாதனை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன், அப்படி போட்டு ஒரு டம்ப் பண்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயம் யாரோ ஒருத்தங்க பாக்குறாங்க, அவங்க போய் பார்க்கல, பார்த்து இதெல்லாம் இந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா பகவானை இப்போ விட்டு கொடுத்துட்டு வேற. நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, அங்க பகவானை விட்டு கொடுக்க வேண்டிய அவசரமே இல்லைன்னு சொல்றேனே. ஆமா, இப்போ கிருஷ்ணர் வந்து சண்டை போடும்போது, அர்ஜுனன் சண்டை போடும்போது கிருஷ்ணரை விட்டு கொடுத்தாரா? இல்ல. புரியுதா உங்களுக்கு? கிருஷ்ணரே சொல்றாரு, நான் தான் அவங்களை கொல்றேன் நீ இல்லன்னு சொல்றாரு. அப்ப வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. அப்ப வந்து நான் தான் கொல்றேன்னு நினைக்காம கொல்றாரு அவரு. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணாலும், நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் பகவான் தான் அதுக்கும் ரிசல்ட் கொடுக்கறன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. இஃப் யூ கேன் டூ இட். உங்களால முடியலன்னா வந்து நீங்க கஷ்டப்பட்டு பண்ண சொல்லல. அது அங்க போனா ஒரு கோயிலுக்கு போனா ஒரு கனெக்டே இல்லாம சும்மா இருக்கிறது வந்து ஏதோ வாண்டடா போய் ஏதோ ஒரு லௌகீக விஷயங்களுக்காக போய் இது பண்ற மாதிரி. இல்ல, நான் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன பண்ணா பகவான் கிட்ட இருக்காரோ அது பண்ணுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது பண்ணும்போது பகவான் கிட்ட தூரமா போகுதுன்னு ஃபீல் பண்ணாலே நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. கிளியர், அவ்வளவுதான், முடிஞ்சது. நோ கொஸ்டின்ஸ் தேர். உங்களுக்கு என்ன தோணுது, இட் இஸ் வெரி வெரி சப்ஜெக்டிவ். உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களுக்குள்ள என்ன டைலாக்ஸ் வருது இது பண்றதுனால, இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனாலதான் ஒரு புச்சர் கூட செல்ஃப் ரியலைஸ்டா இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க என்ன பண்றாங்கன்றது கணக்கு இல்ல, உள்ளுக்குள்ள எப்படி இருக்காங்கன்றது தான் கணக்கு.
இன்னும் ஒன்று தான், அதே ரிலேட்டட் தான். இப்போ அந்த மாதிரி ஒரு டைம்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும்போது ஒரு வேலிடேஷன் வேற ஒருத்தங்க வந்து வேற ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர் ரீடிங் மாதிரி ஒரு விஷயத்த இது பண்ணிட்டு ரொம்ப வேர்ஸ்ட் சுச்சுவேஷன்ல இருக்கு. இது இனிமே தான் ப்ராப்ளமே இன்னும் பெருசாக போகுது, ரொம்ப வேர்ஸ்டா இருக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல, நம்ம கேட்கவும் இல்லை. அப்படி சொல்லும் போது இன்னும் நம்மளோட ஒரு கான்ஃபிடன்ஸையும் இன்னொரு ஹோப்பையும் ரொம்ப டவுன் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா அதை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டியும் இல்லாம ஒரு ஜோன்ல எதுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னா இது ரெண்டும் இல்லை, ஃபெய்த்தும் இல்லை சங்கல்பமும் இல்லை. அது ரெண்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வாங்க ஸ்ட்ராங்கா. எவ்ரிடே ஒர்க் ஆன் ஃபெய்த் அண்ட் ஒர்க் ஆன் சங்கல்பம். நீங்க மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இன்னொருத்தவங்களோட ஒரு ஆக்ட் வந்து உங்களை எஃபெக்ட் பண்ணுது, எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் மேட்டர்லயே எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்க வந்து இன்னொருத்தங்களை ரமண மகர்ஷி விட பெட்டரா நம்புறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புரியுது. அதே மாதிரி இப்போ கோவிலுக்கு போறோம்னு சொல்றாங்கல்ல, நான் போகாம வீட்டுல இல்ல எல்லாமே ஒண்ணுதான் சொல்லிட்டு நான் பகவான் கிட்டே உட்காந்து பண்ணாலே நீங்க திருப்பியும் ஆக்ஷனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஆக்ஷன் பத்தியே வேண்டாம், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஓகே, நான் உங்க உள்ளுக்குள்ள ஆத்மா கூட கனெக்டடா இருக்கீங்களா இல்லையான்றத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வீட்டுல இருங்க, கோவில்ல இருங்க, திருவண்ணாமலையில இருங்க, லண்டன்ல இருங்க, எங்க வேணா இருங்க. பட் உள்ளுக்குள்ள நீங்க ஆத்மா கூட கனெக்டடா இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்றேன் நான். நீங்க வெளியில என்ன பண்ணா என்ன கிடைக்கும், வெளியில என்ன கிடைக்கும்ன்றத விட்டு வெளியில என்ன பண்ணா உள்ள என்ன கிடைக்கும்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே கனெக்டடா இருக்கிறதுங்கிறது இன்னும் இறங்கலன்றீங்க கான்செப்ட். அதுக்கு இது ரெண்டும் ஒர்க் பண்ணிக்கணும். நீங்க ஒர்க் பண்ணி வாட் எவர் ஆத்மா ஃபார் யூ இஸ் பி தட் ஆத்மா. அது அந்த ஆத்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆக ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ள இருந்து. இப்படி இருந்துட்டு அதனாலதான் வந்து என்னோட குரு சொல்றாரு, ரமண மகர்ஷியோட ரொம்ப தீவிரமான டிவோட்டிஸ்க்கு வந்து செல்ஃப் என்கொயரியே அலோவ் பண்ணலையாம். ஏன் என்கொயர் பண்ற? நம்பிக்கை இல்லையா உனக்கு? நீ யாருன்னு எதுக்கு என்கொயர் பண்ற? நீ ஆத்மான்னு என்கொயர் பண்றியா நீ? அப்ப நான் சொல்றது நம்பிக்கை இல்லையான்னு கேட்டிருக்காரு. நம்ம சனாதன தர்மத்துல வந்து அந்த வாக்குக்கு ஒரு பவர் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணும். நீங்க உள்ள உட்காந்து இப்ப எது அனாத்மா, நீங்க வந்து ஆத்மாக்காக தேடுறீங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாட் இஸ் அனாத்மா, எது தேடுறீங்க? நீங்க கண்ணை மூடி இதுதான் ஆத்மா நினைச்சா அதுதான் ஆத்மா. கரெக்டு தானே நான் சொல்றது? நீங்க சொல்லுங்க, இது ஆத்மா இல்லையா? இது ஆத்மா இல்லையா? ஓகே, நீங்க வந்து தாட்ஸ் கூட ஆத்மா தான். அப்படி பார்த்தா பகவான் என்ன மகாபெரியவா என்ன சொல்றாருன்னா, பகவான் didn't create this world with some other outside பொருள்னு சொல்றாரு. எப்படி வந்து ஒரு பில்டிங்கை பிரிக்ஸோட கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி வந்து ஏதோ எங்கேருந்தோ பொருள் போரோ பண்ணிட்டு வந்து இந்த வேர்ல்ட கிரியேட் பண்ணல. பஞ்சபூதாஸ்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இல்ல, ஆத்மாவே தான் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்பவும் ஆத்மா இருக்கு, பிலீவ் பண்ணுங்களேன். ஏன் பிலீவ் பண்ணாம இருக்கீங்க நீங்க? அதுதான் அங்கதான் பிரச்சனை, அங்கதான் ரூட் காஸ் அங்கதான் இருக்கு உங்களுக்கு. நீங்க பிலீவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசலாம். அது மைக் ஆஃப் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ரெண்டாவது வந்து பலம் அசாஸ்வதம்னு சொல்லிட்டு இவர் கேட்டது, அப்படி நான் கோவிலுக்கு போகணும்னா எனக்கு பிலீஃப் இல்லைன்னா அப்படின்னா ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சையாக்கிருத்தம் சித்த சோதகம் முக்தி சாதகம் பண்ணணும்னு நினைச்சாலும் ஈஸ்வரார்ப்பிதமாக பண்ணிடலாம், பண்ண வேண்டாம் நினைச்சாலும் ஈஸ்வரார்ப்பிதமாக பண்ணிடலாம். பியூட்டிஃபுல்லான சொல்யூஷன். எஸ், போகணும்னாலும் போனா இல்லைன்னாலும் அதே இடத்துல இருக்குது. பட் வாட் எவர் யூ டூ ஆர் வாட் எவர் யூ டோன்ட் டூ ஈஸ்வரார்ப்பிதம், யூ ஆஃபர் இட் டு ஈஸ்வரன். அகைன் நீங்க ஈஸ்வரன் சொல்லும்போது ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகனே வியோமோத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்திய நமஹ. ஈஸ்வரா, ஆத்மா, குரு, இது மூணும் ஒண்ணுதான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல ஃபர்ஸ்ட் வருது. திருப்பி நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. கோவில் உள்ள வேற, கோவில் இருக்கிற மூர்த்தி வேற, எனக்குள்ள இருக்கிற வந்து வேற. நீங்க எதுல இருந்தாலும், நீங்க என்ன பண்ணினாலும், நீங்க என்ன பண்ணாட்டாலும் இது ஈஸ்வரார்ப்பிதமா பண்ணுங்க. இது வந்து ட்ரூத் இல்ல, ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு, there is no second அப்படின்றது ட்ரூத் இல்லையா? அந்த ட்ரூத்தை வந்து உண்மையிலே பிலீவ் பண்ணுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அங்க நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. டு ஸ்டார்ட் வித் ஃபுல்லா ஃபோக்கஸ் அங்க வைங்க. நீங்களே சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி டைம்ல தான் லேடர் வந்து இது பண்றது. ஆமா,
இல்லை நீங்கள் லேடர் பற்றி கூட விட்டுருங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஃபெய்த் அண்ட் சங்கல்பம் எடுங்க. ஐ ஆம் கோயிங் டு கெட் முக்தி, ஐ ஆம் அந்த அட்லீஸ்ட் ஐ ஆம் கோயிங் டு பி ஹாப்பி, அந்த சங்கல்பமாவது டு ஸ்டார்ட் வித் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது அப்படியே அங்கே வந்து நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வந்து ட்ராக் மாற மாட்டீங்கன்னா பகவான் உள்ளே வந்துட்டார். ஓகே, நீங்கள் ட்ராக் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் ஆனால் ட்ராக் அட்லீஸ்ட் இங்கே வேர்ல்ட்லி ஹாப்பினஸோடையாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், வயசம் அட்லீஸ்ட் வேர்ல்டுலேயாவது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருங்க. அது நிரந்தரம் இல்லை. பட் ஆனால் அங்கே லெட் இட் ஸ்டார்ட் வித் தட். அப்படி சக்ஸஸ் கிடைக்கலன்னா இது ரெண்டுத்துலையும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் நடக்க வேண்டியது நடக்கும். அண்ட் இந்த செஷனே வந்து அதை சொல்லணும்னு பிகாஸ் 2 days-ஆ மைண்டில் ஓடிட்டு இருந்த விஷயம், இதுக்கிட்டையும் நிறையா கான்வர்ஸ் பண்ண விஷயம். நைட்டு நான் இன்னும் தூங்கலை, நைட் ஃபுல்லாகவே தூங்கலை. மார்னிங் வந்து திடீர்னு நேற்று தான் நீங்கள் போட்டீங்க இந்த ரமணா இது. ஷாக். ஏன்னா லாட் ஆஃப் ஒரு விஷயம் ஏதோ இப்போ நீங்கள் சொல்கிறது ஏதோ ஓகே, அதனால தான் இருக்கிறதே ஒன்று. நீங்கள் நான் இதெல்லாம் இல்லை, இருக்கிறது ஒன்று. அதுதான் வந்து ஏதோ உள்ளுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேச போறீங்க கூட தெரியாது. மார்னிங் 6 மணிக்கு நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ அதை இப்போ நீங்கள் ஆன்சராக கொடுக்கும்போது ரொம்ப மிராக்கிள். சரி, ஸோ ஆயுர்வேதத்தில் வந்து டிசீசஸ் பற்றி பேசும்போது இந்தந்த டிசீஸ்க்கு வந்து இந்த காஸ் தான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய டிசீசஸ்க்கு வந்து நம்மளோட ஏர்ஜஸ் இருக்குல்ல, ஃபார்ட்டிங், மோஷன், யூரினேஷன், சரிங்களா, கண்ணீர், இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவலி ஃபார் எக்ஸாம்பிள், மோஷன் கண்ட்ரோல் நிறைய கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு தலைவலி, மைக்ரைன் ஹெட்டேக் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, விட்டுருங்க. மலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மலாஸ் எல்லாம் விட்டுருங்க. யூ ஹேவ் டு லெட் இட் கோ. வாட் எவர் தி சிச்சுவேஷன் யூ ஹேவ் டு தென் அந்த பெரிய மீட்டிங்கில் இருந்தாலுமே வந்து யூ ஹேவ் டு கோ அட்டெண்ட் டு தட் வேகாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த த வெரி நெக்ஸ்ட் ஸ்லோகா இஸ் தேர் ஆர் சம் மோர் வேகாஸ் இன்சைட் தி பாடி விச் மஸ்ட் பி கண்ட்ரோல்டுன்னு சொல்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா லோப, மோக, மத, மாத்சர்ய, ராகா, இந்த மாதிரி ஆதிகுணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து மோஷன் வந்த மாதிரி நேச்சுரலா வரும். மோஷன் அடக்க முடியுமா? முடியாதுல்ல. யாருனாலையும் மோஷன் அடக்க முடியாதுல்ல. கஷ்டம் தானே. பட் கஷ்டப்பட்டு பண்றோம்ல. ஒரு பிசிக்கலான ஒரு என்டிட்டியே நம்ம கஷ்டப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடக்கிக்கிறோம். பட் ஆனால் ஒரு கோபம், ஒரு ராகம் வரும்போது நம்மளுக்கு அடக்க தெரியல. அண்ட் இது அடக்கக்கூடியது. அது அடக்கக்கூடாதது அடக்கிட்டு இருக்கும். இது அடக்கக்கூடியது வெளியில விட்டுக்கிட்டு இருக்கும். இதெல்லாமே ஸோ வந்து அடக்கிறது அப்படின்னா வந்து சப்ரஸ் பண்ணி உள்ளுக்குள்ள அக்ரிமோனி மாதிரி இருக்கணும்னு சொல்ல வரல இங்க பகவான். அடக்கிறது என்னன்னா சமாதி பண்றது, அதுக்கு அடக்கம் பண்றது. ஆமா, அந்த தாட்டுக்கு வந்து சமாதி பண்றது தான் நம்மளோட வேலை. அது எப்படி பண்றதுன்னா நம்மளால பண்ண முடியாது, மைண்டுனால பண்ண முடியாது. ஏன்னா மைண்ட்ல இருந்து தான் அது வருது. ஆத்மானால மட்டும்தான் அதை பண்ண முடியும். நீங்க ஆத்மாக்குள்ள போய் உட்கார்றது தான் அதுக்கு சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து கோபம் இல்லைன்னா வந்து ஈர்ஷா, லோபம், ஈவன் மைசரா இருக்கிறது கூட சொல்றாங்க. அதுல ராகம், அட்டாச்மெண்ட் கூட சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வரும்போது ஒரு அட்டாச்மெண்ட், சின்ன ஆஹா எவ்வளோ நல்லா இருக்குல்ல என் கார் அப்படின்னு ஒரு குட்டி தாட் வரும்போதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நீங்க ஒர்க் பண்ணிக்கணும். அந்த தாட்டையும் சமாதி பண்ணணும். அப்படியே இப்போ நீங்க கேட்டீங்கல்ல இது இப்படி பண்ணா எப்படின்னு, அப்போ அந்த டைம்லயும் ஞாபகம் வந்து அந்த டைம்லயும் நீங்க ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தப்பான விஷயம் நடக்கும்போது அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பவர் கிடைக்கும். நீங்க நல்லது நடக்கும் போதெல்லாம் சுகிச்சுட்டு கெடுதல் பண்ணும்போது மட்டும் நான் ஆத்மான்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்பவும் பாசிபிள் தான், பட் கஷ்டம். ஸோ வந்து உங்களுக்கு இந்திரியங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சுகம் கிடைக்குதோ அதுல இருந்தும் ஷட் பண்றதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் இன் சாதனை. அதுதான் தவம். அதுதான் ரிஷிக்கள்லாம் வந்து காட்டுக்கு போயிட்டு பண்ற தவம். இப்போ வந்து அந்த காலம் இல்லை, திரேதாயுகம், துவாபர யுகம் இல்லை, இப்போ கலியுகம். இப்போ காட்டுக்கு போக முடியாது. காட்டெல்லாம் இப்போ வந்து ட்ரெஸ்பாசஸ் ஏரியா ஆயிடுச்சு இப்போ. அதனால வந்து நம்ம இதுதான் ரமண மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, உங்களோட இருக்கிற இடம் தான் உங்களோட காடு. உங்களோட ப்ராப்ளம்ஸ் தான் உங்க மைண்டோட உங்க ஸ்டேட்டை காட்டுது. உங்க சுத்தி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் யூ ஹேண்டில் தட். அது அப்படின்னு பகவான் சொல்றாரு. இது வந்து 100% ஒரு முமுக்ஷு பண்ணக்கூடிய வேலை. அந்த அந்த அந்த
அந்த வெளியில அந்த எமோஷன் வெளியில வரும்போது அது இன்டென்ஸா இருக்கும்போது தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை டிசால்வ் பண்றதுக்கு. அது மேபி நாட்கள் எடுக்கலாம் டிசால்வ் பண்றதுக்கு. பரவாயில்ல, சண்டை போடுங்க. 18 நாள் நடந்தது குருக்ஷேத்திர யுத்தம் இல்லைங்களா? 18 days தானே? 18 நாள் நடந்தது கௌரவர்களை கொல்றதுக்கு. ஈஸி இல்லை, ஓவர் நைட் ஜேர்னி இல்லை. அதுல எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ், பாலிடிக்ஸ் என்னென்னமோ நடந்திருக்கு. பட் கிருஷ்ணர் வந்து நின்று நடத்தி வச்சு முடிக்க வச்சாரு. அந்த ப்ராப்ளமை வந்து அப்படி சால்வ் பண்ண வச்சாரு. அதனால ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண உடனே அது உடனே அப்பயே சால்வ் ஆயிடும்னு சொல்லிட்டு ஆத்மாவுக்குள்ள போயிட்டு என்ன ஆகல நினைக்காம யூ ஃபைட் வித் இட் அன்டில் எய்தர் ஆஃப் தி டூ அவுட்கம்ஸ் கம். ஒன் இஸ் ரியலி த ப்ராப்ளம் வில் சால்வ், விச் இஸ் the most probable solution. Other one is problem remains like that and you are no longer affected by it. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பா நடக்கும் பகவான் மார்க்கத்துல. இது ரெண்டுத்துல என்ன நடந்தாலும் அவுட்கம் ஒன்று தான். we are at peace at the end of the day. அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் நான். and எதுக்கு if we strike peace, what happens next is our body is also at peace because body is an extension of mind and அதனால சுகர் இன்க்ரீஸ் ஆகாது, பிபி இன்க்ரீஸ் ஆகாது. ஃபைட்டன் பண்றது அதில் விழாம இருக்கிறது தான். நீங்க சொல்றீங்கல்ல நான் வீக்கா இருக்கேன்னு, அந்த வீக்னஸை ஸ்ட்ரென்தன் பண்றது தான் ஷார்ப்பனிங் தி ஆத்மா பக்கம். இது அன்அஃபெக்டடா இருக்கிறது தான் சாதனாவே. தட் இட் செல்ஃப் இஸ் a சாதனா. பீயிங் ஆத்மா இட் செல்ஃப் வித்வுட் ஃபாலிங் இஸ் சாதனா. சாதனா வந்து basically for us to be conscious of ஆத்மா. ஆமா, டு நாட் கெட் எஃபெக்டட் பை அவர் ஓன் தாரணிய வேகாஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வரும்போது உள்ள வந்த உடனே அதை பிடிச்சி அதை அதை வந்து எதுவுமே பண்ண விடாம உள்ளுக்குள்ள பிடிச்சி வச்சுக்கிட்டு கான்டம்ப்ளேட் பண்ணி நான் ஆத்மான்னு அந்த டைம்ல நிறைய வாட்டி ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கிட்டு அந்த ஆத்மா வந்து நீங்க முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்களா ஆத்மானா என்னன்னு ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டை தேடி அந்த ப்ராப்ளம் வெளியில இருக்கும்போது அந்த ஸ்டேட்டை தேடி அங்க உட்காந்தாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்கா டிசால்வ் ஆயிடும். அது மிராக்கிளஸா என்னென்னமோ நடக்கும். பட் ஆனா அந்த மிராக்கிள்ஸ்க்காக பண்ணாதீங்க, புரியுதா? ஆத்மா கிட்ட போனா வெளியில மிராக்கிள்ஸ் நடக்கும், பட் ஆனா அதுக்காக பண்ணக்கூடாது. உங்க திருப்திக்காக உங்க சாந்திக்காக தான் பண்ணணுமே தவிர அந்த மிராக்கிள்ஸ் கூட கண்டுக்க கூடாது. அந்த மாதிரி எவ்வளோ மிராக்கிள்ஸ் இருக்கு. நான் ஒண்ணு கூட இந்த செஷன்ல இது வரைக்கும் சொன்னது இல்லை. பிகாஸ் நான் மிஸ்லீட் பண்ண விரும்பல. உங்களுக்கும் நிறைய நடக்கும், இந்நேரத்துக்கு நிறைய நடந்திருக்கும் நிறைய பேருக்கு. பட் ஆனா அதெல்லாம் சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம அங்கேயோட நிற்கக்கூடாது, மிராக்கிள்ஸோட நிற்கக்கூடாது. ஒரு மெஜிஷியன் மேஜிக் பண்ணும்போது நம்மலாம் உட்காரும் போது நம்மலாம் அதை ரசிப்போம் அந்த மேஜிக் ஷோவை பார்த்து, இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மெஜிஷியன் சம் ட்ரிக்ஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. பட் ஆனால் வி ஆல் என்ஜாய் தட். ஓகே, அந்த மாதிரி நம்ம சுற்றி மேஜிக்ஸ் நடந்தாலும் வி கேன் என்ஜாய் தட். பட் அதுவும் உண்மை இல்லைன்னு நினச்சி உண்மை ஆத்மாதான் திருப்பி நம்ம கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அது நடந்துச்சு. ஒரு மேஜிக் ஷோ பத்தி எவ்வளவு நேரம் பேசுவோம்? நம்ம வீட்டுக்கு போய் மேபி ஒரு 10 minutes கார்ல போகும்போது தான் பேசுவோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில நம்ம விழுந்துருவோம். டெய்லி வந்து இது கூட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அது பவர் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, டெய்லி வந்து அன்னைக்கு மேஜிக் ஷோல என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிக்க மாட்டோம்ல. உடனே இப்போ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மகாபெரிவா என்ன பண்ணாரு தெரியுமா, ரமண மகர்ஷி என்ன மிராக்கிள் நடந்தது தெரியுமா, யோகிராம் சரத்குமார் ஒரு பையனை வந்து தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்திட்டாரு தெரியுமா அப்படின்னு வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம்லாம். அவங்க வந்து இதை டிஸ்கரேஜ் தான் பண்றாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதுல அவங்களே சொல்றாங்க. அவங்களே பிடிச்சி நம்ம அவங்க வேற வழி இல்லாம இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்றாங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு நாள் நம்ம ஆத்மாவை பக்கம் நம்ம மனசு திரும்பாதான் ஒரு காத்திருப்புலதான் வந்து இதெல்லாம் வந்து மீன் வயல் பண்றாங்க. அந்த மீன் வயல் கிட்ட இருந்து போயிட்டோம் நம்ம. அதை அடுத்த ஸ்டெப்பு தாண்டி ஆத்மா பக்கம் வந்து நம்ம வந்து இன்டென்ஸா போகணும். இந்த மிராக்கிள்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு குருஸ் கிட்ட நடக்கிறதெல்லாம், உலகத்துல நடக்கிறதெல்லாம், நம்ம இந்த மாதிரி பண்றதுனால நடக்கிற மெடிக்கல்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி போய் ஆத்மா சாந்தி இங்க போய் நிக்கணும். ஜென்ரலா ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கிற சாதகன் வந்து இதுக்கு அட்ராக்ட் ஆக மாட்டான். நான் சொல்றதுக்கு ரமண பக்தனா இருந்தா மட்டும்தான் இதுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. அதனாலதான் இது வந்து நிறைய பேருக்கு பப்ளிக்ல வந்து இதை பத்தி பேச முடியாது. சின்ன கேதரிங் கிட்ட மட்டும்தான் பேச முடியும். இதுதான் ரமண மார்க்கம். அதனால்தான் ரமண மகர்ஷிஸ் வேன்னு நான் போட்டேன். ஆங்கர், ஸ்ட்ரெஸ் அண்ட் இது இந்த ஆங்ஸைட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஏன்னா ஒரு கிரிக்கெட்டருக்கு ஆங்ஸைட்டி இருக்குன்னா அவனுக்கு டெக்னிக்ஸ் இருக்கு, பண்ணுங்க அந்த மாதிரிலாம் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு அவனுக்கு.
சுதர்ஷன கிரியா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இட் ரியலி ஒர்க்ஸ், பட் தட் we should not stop with that being in ரமண மார்க்கம். அதான். ஒரே ஒரு இது, நீங்க பெரியவா பத்தி சொல்லியிருக்கீங்க. லாஸ்ட் டைம் பெரியவா யூஸ் பண்ணும்போது நிறைய ஒரு மிராக்கிள் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய குருஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரமணர் பண்ணியிருக்காரு, ஆனால் இது வரைக்கும் எதுவுமே அவர் ரிவீல் இருக்கு. புக்கே இருக்கு மிராக்கிள்ஸ் பகவான் அப்படின்னு இருக்கு. ஒரே ஒரு புக் தான் இருக்கு, அதுவும் யாரும் எழுதியிருக்காங்க. என்னென்னமோ இருக்கு. இது காவே கண்ட கணபதி முனியை எங்கேயோ தவம் பண்ணும்போது நெத்தில இருந்து புகை வரும்போது இங்க இருந்து சூக்ஷ்ம சரீரம் எடுத்துட்டு போயிட்டு பகவான் திருவண்ணாமலை தாண்டி போகவே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் எங்கேயோ ஆந்திரால பார்டர்ல எங்கேயோ இருந்தாரு. அங்க போயிட்டு அவர் தலை மேல கை வச்சு அந்த ஹீட்டை வந்து கம்மி பண்ணாராம். இது காவே கண்ட கணபதி முனி யாருக்கோ சொல்லி பகவான் வந்தாரு என் முன்னாடி வந்து இந்த பண்ணிட்டு போனாருன்னா இது பகவான் கிட்ட போய் அவர் யாருக்கும் சொல்லிக்கவே இல்லை. பகவான் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இது நீங்க தான் போய் பண்ணீங்களா அப்படின்னா, ஆமா அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து என்ன இழுத்துட்டு போயிடுச்சாங்க, அங்க கை வச்சேன் சரி அடிச்சு அதே சக்தி எடுத்துட்டு வந்து இங்க வச்சுச்சுன்னு கேஷுவலா சொல்றாரு. ஆமா அவரு அது வந்து ஆமா திருப்பி பகவான் கூட அதே மாதிரி பண்ணிட்டாருன்னா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் குருஸ் ஹூ ஆர் டூயிங் மிராக்கிள்ஸ் அண்ட் ஹிம்? எவ்வளவு பண்ணிருக்காரு குட்டி குட்டியா, அதை பார்த்து அட்ராக்ட் ஆகக்கூடாது. கட்ட விரலை விட்டு கட்டாயி விழுந்துச்சு ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்னமோ சரி, லெட்ஸ் நாட் கோயிங் டு தட். எது வேண்டாம் நினைக்கிறோமோ அதை டிஸ்கஷனுக்குள்ள எடுத்துட்டு வர வேண்டாம். அதை பார்க்க கூடாது நம்ம. பகவானே இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்த மாதிரி நான் படிச்சிருக்கேன். ஒரு மதர் வந்து அவ பையனை பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு பகவான் முன்னாடி போட்டுட்டு ரொம்ப கதறான், பையனை காப்பாற்றி கொடுங்க ஒரு பாட்டுக்கு அவரோட ஸ்தித்தியில எக்ஸ்பிரஷன் கூட மாறாம அப்படியே இருந்துடுறாரு. சுற்றி இருக்கிறவங்களுக்குலாமே அந்த தாயோட கதறல் தான் பெருசா தெரியுது, பிகாஸ் த எமோஷன்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப். ஆனால் பகவான் ரெஸ்பாண்டே பண்ணல. அந்த அம்மாவே ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு இங்கே ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வெளியில் வந்த உடனே ஒரு பாம்பாட்டி வரான். அந்த பாம்பாட்டி வந்து இருக்க சொல்லிட்டு அவன் பாம்பையே வச்சு அந்த விஷத்தை எடுத்துறான். அந்த பையன் பழிச்சிடறான். உடனே எல்லாரும் பகவான்கிட்ட ஓடி போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பகவான் சொன்ன பதில், people like us are helpless about what happens around us. நான் படிச்சது இங்கிலீஷ்ல, அதனால நான் அப்படியே சொல்றேன். So those things happen in their presence. People என்ன ஒரு strong statement. People like us, பகவான் மாதிரி are helpless about what happens around us. நான் தான் அந்த பாம்பாட்டிக்காரனை கூட்டிட்டு வந்தேன்றது ஜென்ரலா கிளைம் பண்ணுவாங்க, நிறைய குருஸ் கிளைம் பண்ணுவாங்க மிராக்கிள். பட் ஆனா ஹெல்ப்லெஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அது இன்னொரு விஷயம், யோகிராம் சுரத்குமாரோட மிராக்கிள் விஷயம். ஒரு வாட்டி வந்து சென்னையில இருந்து கார்ல யோகிராம் சுவாமியை பார்க்கறதுக்காக யாரோ கிளம்பியிருக்காங்க. நடுவுல கார் நின்றுச்சு, ஒரு மெக்கானிக் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ தெரியும்ல இப்போ இப்படி இருக்கு, பட் அதான் ரோடு கூட இல்லை அது காலம். வந்து கார் நின்றுச்சு. கார் நின்றவுடனே எல்லாருமே வந்து யோகிராம் சுரத்குமார்னு அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு 5 minutes பாடுறதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க போல இருக்கு. கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனே வா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சுவாமி கிட்ட. போயிட்டு போனோடனே ஃபர்ஸ்ட் திங் சாஸ்டாங்க வந்து தேங்க்யூ ஸோ மச், இந்த மாதிரி கார் நின்றுச்சு, உங்க கிரேஸ்னால உங்க பாட்டு பாடினதுனால கார் திருப்பி ஸ்டார்ட் ஆகி வந்துட்டோம் அப்படின்னா அவர் ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை கிரேஸ் தட் கார் டிடன்ட் ஒர்க் ஆல்சோ அப்படின்னு சொன்னாரு. அதான் நான் எக்ஸாக்டா அதான் இந்த மொத்த செஷன் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறதும் வந்து ஆத்மா தான், நம்மளுக்காக தான். ஸோ அதனால மிராக்கிள்ஸ்க்காக கடவுள் கிட்ட, காட் கிட்ட, குரு கிட்ட போக வேண்டாம். நடக்கும், மேபி நடக்காம இருக்கலாம். அது நம்ம பிராரப்த பிரகாரம். இல்ல நீங்க வந்து என்னன்னா அது அப்படியும் வேண்டாம இருக்கீங்க, முக்தியும் வேண்டான்னு இருக்கீங்க, நட்ட நடுவுல வந்து நிக்கிறீங்க. நீங்க ஏதாவது ஒரு பக்கம் ஃபுல்லா வந்துருங்க. வேண்டதுல தப்பு இல்ல, வேண்டதுல தப்பு இல்ல. எவ்வளவு பேர் பகவான் கிட்ட வேண்டி என்னென்னமோலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. எவ்வளவு பேருக்கு பகவான் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு. அதான் சொல்றேன், இப்படி பண்ணலன்னா அப்படி பண்ணுங்க, ஆத்மா பக்கம் போயிடுங்க. எதுவும் வேண்டாம் எனக்கு ஆத்மா தான் வேணும்னு சொல்லிட்டு அங்க சங்கல்பம் எடுத்து பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஐ திங்க் வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? டவுட்ஸ்? இதத் பலம் சர்வம் ஈஸ்வரார்ப்பணமஸ்து. அருணாச்சலேஸ்வரார்ப்பணமஸ்து. From Bhagavan to Bhagavan.